பின்பற்றின விசேஷம் 14ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 5 வரை. பின்பு நான் பார்த்தபோது, இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். அல்லாமலும் பெருவெள்ள இரைச்சலை போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். நான் கேட்ட சத்தம் சுரமண்டலத்தார் தங்கள் சுரமண்டலங்களை வாசிக்கிற ஓசையை போல் இருந்தது. அவர்கள் சிங்காசனத்துக்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புதுப்பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட 144,000 பேரே அல்லாமல் வேறொருவரும் கற்றுக்கொள்ள கூடாதிருந்தது. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுவர்கள் இவர்களே. இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை. இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக மாசில்லாதவர்களாய் இருந்தார்கள். ஒரு மனுஷன் ரொம்ப பயந்துகிட்டு இருக்கிறாரு. அவருடைய எதிர்காலத்தை குறித்து அவருக்கு ரொம்ப பயம். தான் என்ன ஆவன், தன்னுடைய பிள்ளைகள் என்ன ஆவாங்க அப்படின்ற ஒரு பெரிய பயம், அவங்களுடைய படிப்பு என்ன ஆகும் அப்படின்னு பயந்து, இது எல்லா பெற்றோர்களுக்கு பொதுவா இருக்கிற ஒரு காரியம் இல்லைங்களா? தன்னுடைய பிள்ளைகளை நினைச்சு தன்னுடைய நினைச்சு ரொம்ப பயந்து சோர்ந்து இருக்கிறாரு. அவருக்கு ஒரு காட்சி கிடைக்குது, ஒரு 5 நிமிஷம் வீடியோ டேப். என்ன வீடியோ டேப்னா, அவர் ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க எப்படி இருப்பாரு அப்படின்ற ஒரு வீடியோ டேப். இன்னைக்கு அவர் பயந்துகிட்டு இருக்கிறாரு, ஆனா 20 வருஷத்துக்கு அப்புறம் அவர் எப்படி இருப்பாருன்னு ஒரு வீடியோ டேப் பாக்குறாரு. பார்த்தாருன்னா அவர் ரொம்ப பெரிய பதவியில இருக்கிறார். 20 வருஷத்துக்கு அப்புறம் தன்னை பாக்குறாரு, ஆனா முடியெல்லாம் வெள்ளையாயிட்டு இருக்கு, ஆனா பெரிய பதவியில அவர் இருக்கிறாரு. அவர் பிள்ளைங்களை பார்த்தோம்னா ஒருத்தர் பைலட்டா இருக்கிறான், ஒருத்தன் டாக்டரா இருக்கிறான் அப்படின்னு பெரிய பதவி, பெரிய வீடு, நல்ல சுகபோகமா சந்தோஷமா அவர் இருக்கிறார். அப்படி ஒரு காட்சி அவருக்கு இன்னைக்கு கிடைச்சிருது. ஆனா ரொம்ப கவலையோடு இருந்த மனுஷன் இப்படி ஒரு வீடியோ பார்த்துட்டாருன்னா அவர் எப்படி நினைப்பாரு? யோசிச்சு பாருங்களேன். இன்னுமே வாழ்க்கையை எப்படி பார்ப்பாரு? அவருக்கு கவலை இருக்குமா? என்ன கவலை இருந்தாலும் அந்த முடிவை அவர் பார்த்துட்டார் இல்லைங்களா? எதிர்காலத்தை அவர் பார்த்துட்ட பிறகு அந்த பயம் எல்லாம் அவரை நீங்கி போயிடும். நீங்கி போய் வாழ்க்கையின் மேல ஒரு பெரிய நம்பிக்கை, ஒரு பெரிய சந்தோஷம். இனிமே கவலை இல்ல, அது நடக்க போய் பார்த்துட்டேன் நானு. 5 மினிட்ஸ் 20 வருஷத்துக்கு அப்புறம் எங்க போய் இதெல்லாம் முடிய போகுதுன்னு பார்த்துட்டேன் நானுன்ற மனுஷன் ரொம்ப சந்தோஷமா இருப்பார். அது உலக பிரகாரமா நம்ம பாக்குறோம். ஆவிக்குரிய பிரகாரமா ரொம்ப அநேக விதத்துல கவலைப்பட்டு போறோம். பாவம், பிசாசு, உலகம் நம்மள நெருக்கும் போது நம்முடைய எதிர்காலத்தை நம்ம பார்த்தோம்னா எவ்வளவு நல்லா இருக்கும், எவ்வளவு ஆறுதல் அந்த காட்சி அளிக்கும். அந்த மாதிரி ஒரு காட்சி தான் ரெவலேஷன் 14வது அதிகாரம் நமக்கு கொண்டு வருது. நமக்கு முன்பதாக இந்த ரெவலேஷன் புக்கு ஒரு மலை மாதிரி இல்லைங்களா? அந்த மலையில ஏறி ஏறி மூச்சு திணறி ஏறிக்கிட்டு இருக்கோம் நம்ம. 14வது 22 மலைகள் இருக்கிற மாதிரி 14வது மலைக்கு வந்திருக்கிறோம் நம்ம. பாருங்களேன், ப்ரோக்ரஸிவா முன்னேறிக்கிட்டு வரோம். அநேக படங்களை இது வரைக்கும் பார்த்திருக்கிறோம். இதெல்லாம் ஒரு சைக்கிளா வர்றதுன்னு நான் சொல்லி இருந்தேன் உங்களுக்கு இல்லைங்களா? 7 முத்திரைகள் அடையாளம், அதே மாதிரி 7 எக்காலங்கள் அதே மாதிரி வருது. இப்ப நம்ம 12வது அதிகாரத்திலிருந்து 12, 13, 14 பார்த்துட்டு வரோம். இந்த 12வது அதிகாரத்திலிருந்து வேற விதமான ஒரு சைக்கிள் வருது. அது என்னன்னு பார்த்தோம்னா, 12வது அதிகாரம் கடந்த காலத்தை பத்தி பேசுது, பாஸ்ட். 13வது அதிகாரம் நிகழ்காரியம், இப்ப காரியத்தை பத்தி பேசுது. 14வது அதிகாரம் ஃபியூச்சரை பத்தி பேசுது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, 12வது அதிகாரத்துல நம்ம என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்குங்களா? பெரிய வலு சர்ப்பம், அதனோட ஆக்ரோஷம், அதனோட அநியாயம் பாத்தீங்கன்னா பயங்கரமா அந்த ஸ்திரீக்கு பிறக்கிற குழந்தைய சாப்பிடணும்னு பாக்குது. அந்த குழந்தை வானத்துக்கு ஏறெடுத்து கொள்ளப்படுறத நம்ம பாக்குறோம். அந்த குழந்தை ஜெயம் பெற்றதாக பாக்குறோம். அப்புறம் அந்த குழந்தை வானத்துக்கு போனதுனால அந்த வலு சர்ப்பம் பூமிக்கு தள்ளப்பட்டதாக பாக்குறோம். தள்ளப்பட்ட அந்த வலு சர்ப்பம் சும்மா இருக்கா, அந்த ஸ்திரீயை விரட்டிட்டு போறதா பாக்குறோம். இதெல்லாம் கடந்த காலம் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்துவனுடைய சரித்திர வரலாறு, அதுக்கப்புறம் சபைக்கு நடந்த கடந்த காலத்தை பத்தி பாக்குறோம்.
அதுக்கப்புறம் 13வது அதிகாரத்துக்கு வரும்போது 13 சாப்டர்ல நம்ம என்ன பார்த்தோம்? அந்த வலுசற்பம் தன்னை அந்த திரியேக தேவனை மேற்கொள்ளணும், அவர்கிட்ட போர் செய்யணும் என்பதற்காக தானே ஒரு அசுத்த திரியேகத்தை ஏற்படுத்துகிற வண்ணமாக 2 மிருகத்தை அது எழுப்பி கொண்டு வர்றதை பாக்குறோம். ஒண்ணு கடல்ல இருந்து ஒரு மிருகம் வருது, பூமியில இருந்து ஒரு மிருகம் வருது. அது பயங்கரமா அது மனிதர்களை உண்மையான சுவிசேஷம் பக்கம் போக விடாதபடிக்கு அவர்களை திசை திருப்பணும் என்பதற்காக பிசாசு எடுத்த அவதாரங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அத பயங்கரமா வருத நம்ம பார்த்திருக்கிறோம். ரொம்ப பெரிய பவர்ஃபுல். அது முதலாவது மிருகம் அந்தி கிறிஸ்துன்னு பாக்குறோம், 2வது மிருகம் கள்ள தீர்க்கதரிசின்னு பாக்குறோம். இந்த கள்ள தீர்க்கதரிசி செய்யற காரியங்கள்லாம் போன வாரம் நம்ம பார்த்தோம். அவன் எப்படி மனிதர்களுக்கு அவன் முத்திரை போடுகிறான், மிருகத்தின் முத்திரையை போடுகிறான், அப்படி எல்லாம் பார்த்தோம். அதெல்லாம் நிகழ்காரியம், இதெல்லாம் நடக்க போறது இல்லை, இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இப்பெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அந்த விஷயம். இப்போ மிருகம் முத்திரையை போட்டுக்கிட்டு இருக்கா? என்ன சொல்றீங்க? மிருகம் போட்டுக்கிட்டு இருக்கா? பயங்கரமா போட்டுக்கிட்டு இருக்கு, பயங்கரமா போட்டுக்கிட்டு இருக்கு. நான் போன வாரம் சொன்ன மாதிரி அது இந்த உலகத்தை எல்லாம் தன் வசத்துல வைத்துக் கொண்டு இந்த மீடியா, இந்த உலகம், இந்த பிலாசபி மனிதர்களுடைய சிந்தனைகளை எல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்கு. பிரெயின் வாஷ் பண்ணி தன்னுடைய சிந்தனைகளை மனிதர்களுக்கு புகுத்திக்கிட்டு இருக்கு. எப்படி சொல்ல முடியும்? அதுக்கு ஆதாரம் என்ன? சிம்பிள் ஆதாரம் என்ன கேட்டீங்கன்னா, மிருகத்தின் முத்திரை இப்போ மக்களுக்கு இருக்கா அப்படின்னா என்ன கேட்டீங்கன்னா ஒரே இதுதான். என்ன தெரியுமா? எத்தனை பேர் வேதத்தின் அதிகாரத்தை நம்புறாங்க? இப்போ எத்தனை பேரு? இரவும் பகலும் தேவனுடைய வசனத்தில் தியானமா இருக்கிற மனிதன் பாக்கியவான் சங்கீதத்துல தெளிவா போட்டிருக்க. எத்தனை அந்த மாதிரி பாக்கியவான்களை நம்ம இப்ப பாக்குறோம். ஏன் நம்மள அப்படி நம்மலாம் இல்ல? இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? இந்த 2வது மிருகம் தான். நம்முடைய மைண்ட் எல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணி தேவ வசனத்தின் அதிகாரத்தின் மேல, போதுமான தன்மை மேல, தெளிவான தன்மை மேல நம்பிக்கை வரவழைக்காம மற்ற காரியங்கள்ல நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்க இந்த மிருகம் தான் காரணம். ஏன் அப்படி இல்ல? யோசிச்சு பாருங்க, அந்த கேள்வி கேட்டு பாருங்க. பாக்கியவான் முதல் சங்கீதம் எல்லாருக்கும் பிடிச்ச புக்கு, எல்லா கிறிஸ்தவர்களும் விரும்புற புக்கு. முதல் சங்கீதம் சொல்லுது பாக்கியவான் யாரு? தேவவசம். எத்தனை பேர் இந்த பைபிள முக்கியத்துவம் கொடுக்கறாங்க? இல்ல பாருங்களேன். இதான் ஒரு பெரிய இந்த மிருகத்தின் பயங்கரமான காரியங்கள், வஞ்சனை, கொடுமை பாக்குறோம். அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன ஏற்படுகிறது? இப்படி இருக்கும்போது இதுக்கு யார் தப்ப முடியும்? இந்த கொடுமைக்கும் இதனோட வஞ்சனைக்கும் யார் தான் தப்ப முடியும்? சபைக்கு இருக்கிற நம்பிக்கை என்ன அப்படின்னு நம்ம ஒருவேளை சோர்ந்து கூட போயிடலாம். நம்ம என்ன எப்படிதான் பொழைக்கிறது அப்படின்னு சோர்ந்து போகும்போது நம்மள எப்ப பாரு உற்சாகப்படுத்துற மாதிரி யோவான் 14வது அதிகாரத்துல நம்ம எதிர்கால காட்சியை கொண்டு வர. புரியுதுங்களா? பாஸ்ட் முடிஞ்சிருச்சு, நிகழ்காரியமும் நமக்கு ரொம்ப சோர்வை கொடுக்கறதா இருக்கு. நம்மள உற்சாகப்படுத்துற ஒரு காரியம் என்ன? எதிர்காலம் தான். அந்த எதிர்கால காட்சியை கொண்டு வர. ஒரு கிறிஸ்தவன் கடைசியில பார்த்தோம்னா ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறது 2 விஷயங்கள்ல தாங்க, 2 ஊக்கங்க தான் அவனுக்கு. ஒண்ணு அவன் நரகத்துல இருந்து அவன் தப்பிக்கணும் இல்லைங்களா? அவன் நரகத்துக்கு போக கூடாது. 2வது அவன் பரலோகத்துக்கு போகும். இது 2 தான். அந்த 14வது அதிகாரம் நமக்கு என்ன காட்சியை கொண்டு வருதுன்னு பாத்தீங்கன்னா, பரலோக மகிமை. பரலோக மகிமை எவ்வளவு பெருசா இருக்க போகுதுன்னு நம்மளுக்கு காமிக்குது. 2வது நரகத்தின் கொடுமை எவ்வளவு பெருசுன்னு நமக்கு காமிக்குது. இது 2 தான். ஜீவன், ரட்சிப்பு, நியாய தீர்ப்பு. ரட்சிப்பு, நியாய தீர்ப்பு. அது ஒண்ணுக்கு அடுத்தது இல்ல. ஒரு ரட்சிப்பின் சீன் வருது, ஒரு நியாய தீர்ப்பின் சீன் வருது, திருப்பி ரட்சிப்பின் சீன் வருது, நியாய தீர்ப்பின் சீன் வருது. அந்த மாதிரி திருப்பி அந்த 14வது அதிகாரத்துல வர்றதை நம்ம பார்க்கலாம். ஏன்னா இது 2 காரியங்கள் தான் ரொம்ப முக்கியம். இது 2 காலங்கள் தான் நம்முடைய எதிர்காலத்தை பத்தி சொல்லுது. இது இந்த காட்சி நம்மள என்ன பண்ண வைக்குது? இயேசு கிறிஸ்துக்கு நம்ம உண்மையா இருக்கணும்னு நம்மள தூண்டுகிற ஒரு அதிகாரமா இருக்கிறது. அந்த அதிகாரத்தை நம்ம இன்னைக்கு தியானிப்போம். அந்த அதிகாரத்தை பார்க்கும்போது நான் ஒரு போர்டுல ஒரு 4 தலைப்பு போட்டிருக்கிறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, பரலோக காட்சி 1ல இருந்து 5 வரைக்கும் பரலோக காட்சி ஒண்ணு வருது. அந்த காட்சி எங்க ஏற்படுது, எங்க இருக்குது அப்படின்னு நம்ம பாக்குற ஒரு காட்சி வருது. அதுக்கு பதில் கண்டுபிடிப்போம். அந்த காட்சியில யார் யார் இருக்கிறது அப்படின்னா அதை கண்டுபிடிப்போம். அவங்க என்ன செய்யறாங்க, அவங்களுடைய கேரக்டர் என்ன, அதான் இந்த வசனங்கள் 4 காரியத்தை நமக்கு சொல்றதா பார்க்கலாம். முதலாவது வசனத்தை நம்ம பார்த்தோம்னா படிங்களா? முன்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும்
அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். எங்க நிற்க கண்டேன்? சியோன் மலையில் நிற்க கண்டேன். சியோன் மலைன்னா என்ன? நமக்கு அந்த வார்த்தை வினோதமா இருக்கலாம். சியோன் மலை அப்படின்னா எருசலேம்ல ஒரு மலை இருந்துச்சு. எருசலேமுக்கும் புதிய எருசலேம்னு ரெவலேஷன்ல வருது இல்லையா, அது வந்து பரலோகத்துக்கு ஒரு பேர். புதிய எருசலேம் பரலோகத்துக்கு ஒரு பேரா இருக்கு. சியோன் மலை என்ன புதுசா இருக்கே அப்படின்னா, எருசலேம் இருந்த ஒரு அந்த ஊருக்கு சவுத் பக்கம் எருசலேமை ஒட்டி வருகிறது தான் இந்த சியோன் மலை. அந்த சியோன் மலையில தான் அந்த ஆலயம் இருந்துச்சு. தேவனுடைய அந்த ஆலயம், சாலமன் கட்டின ஆலயம் வந்து அந்த சியோன் மலையில தான் கட்டினார். ஏன்? ஆபிரகாம் வந்து தன்னுடைய பிள்ளைய பலி கொடுக்கணும்னு கொண்டு போனார் இல்லைங்களா, அந்த மலையில தான் பலி கொடுத்தார். அந்த மலை வந்து யூதர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரியம், அதை ரொம்ப நேசிப்பாங்க. சியோன் மலைன்னு சொல்றது ஒண்ணு, சியோன்னு சொல்றது ஒண்ணு, எருசலேம்னு சொல்றது ஒண்ணு. அவங்களுக்கு அந்த எருசலேம் நகரத்துக்கு அந்த சியோன் மலை வந்து எருசலேம் நகரத்துக்கே ஒரு பட்ட பேர் ஆயிடுச்சு. சியோன்னு சொன்னாவே எருசலேம் எல்லாம் சேர்ந்ததாக அது ஆயிடுச்சு. அதனால இங்க அதுக்கு யூதருங்க பழைய ஏற்பாடுலயும் என்னவா நினைச்சாங்கன்னா, பரலோகத்துக்கு ஒரு டைப் தான் சியோன் மலை. சியோன் மலை வந்து பரலோகத்துக்கு ஒரு டைப். அதனாலதான் இங்க சியோன் மலையில் நிற்க கண்டேன் அப்படின்ற, சியோன் மலையில் நிற்க கண்டேன். சியோன் மலையை பார்த்துட்டோம். சியோன் மலையில என்ன பார்க்கிறேன்றாரு, பின்பு நான் பார்த்த போது இதோ சியோன் மலையின் மேல் என்ன பார்க்கிறாரு? ஆட்டுக்குட்டியானவரையும். பாருங்களேன், யோவான் பரலோகத்தை பார்க்கிறார் மனுஷன். பரலோகத்தை பார்க்கும்போது அந்த பரிசுத்த மனுஷனுக்கு முதல்ல கண்ணுல படுறதுன்னா அந்த பரலோகத்துல இருக்கிற தங்க வீதியை பார்த்தேன், பரலோகத்துல இருக்கிற அந்த தாம்பர ரத்னம் தெருவை பார்த்தேன். அதெல்லாம் அவரு பெருசா சொல்லல. முதல்ல அவர் கண்ணுல பாக்குறது என்ன? ஆட்டுக்குட்டியானவரை பார்த்தேன். பாருங்களேன், பரலோகத்தின் பிரதானமான கவர்ச்சி நம்ம என்னவோ நினைச்சுக்கிறோம். யார் தெரியுமா? ஆட்டுக்குட்டியானவர். பரலோகத்தின் பிரதான கவர்ச்சிய அந்த பரிசுத்தப்படுத்தப்பட்ட மனுஷனுக்கு பரலோகத்துல என்னென்னவோ பார்த்திருக்கேன். இயேசுதான நிறைய பேர் பார்த்திருக்கேன்ல. ஃபர்ஸ்ட் அவர் கண்ணுக்கு அதான் படுது, அதுதான் பாக்குறாரு. பாருங்களேன், ஆட்டுக்குட்டியானவர் உலக பாவத்தை சுமந்து தீர்த்து அந்த ஆட்டுக்குட்டி, அந்த 7 முத்திரையை உடைச்ச அந்த ஆட்டுக்குட்டி. வேற எதுவுமே பரலோகத்துல முதல் அட்ராக்ஷன் இல்ல அந்த மனுஷனுக்கு. அதை தான் முதல்ல பாக்குறாரு. ஏன்? அவர் மாத்திரம் இல்ல, ஒரு மனுஷன் சொல்லி இருக்கிறாரு, நீங்க தாண்டி பரலோகத்துக்கு ஏறி போயிட்டு எல்லாம் மகிமைப்படுத்த ஆவிகளை போயிட்டு கேட்டீங்கன்னா அவங்க எல்லாம் ஒரே டைரக்ஷன்ல தான் பார்த்துன்னு இருக்குவாங்களாம். அவர் சொல்லி இருக்காரு, அப்படி எழுதி வச்சிருக்கிறார், ஒரே டைரக்ஷன்ல தான் பார்த்துன்னு இருப்பாங்களாம். இங்க போய் அவரை கேட்டீங்கன்னா, என்னங்க என்ன பாக்குறீங்க, பிரதானமா இங்க என்னத்தை பாக்குறீங்கன்னு பரலோகத்துல கேட்டீங்கன்னா கண் சிமிட்டாம உங்களை திருப்பி கூட பார்க்காம அவங்க எல்லாம் ஒரே டைரக்ஷன்ல தான் உங்களுக்கு வழிகாட்டுவாங்களா. அந்த சிங்காசனத்துக்கு மத்தியில் நிக்கிற அந்த ஆட்டுக்குட்டியை பாருங்கள் அப்படின்னு. பரலோகத்துல எல்லாருமே ஆட்டுக்குட்டியானவரை பார்த்து பார்த்து அவரை புகழ்ந்து அவர்ல மயங்கி அந்த பணியில அவங்க ஓய்வடையவே மாட்டாங்களாம். ஏன்னா பெரிய அட்ராக்ஷன் பரலோகத்திலேயே ஆட்டுக்குட்டியானவர், the lamb of God, lamb of God. அதைத்தான் அவங்க பார்த்து மகிமைப்படுறாங்க. மகிமைப்படுத்தப்பட்டவர்களுக்கு பெரிய அட்ராக்ஷன் என்ன? ஆட்டுக்குட்டியானவர். நம்மளே எடுத்துக்கிட்டோமே, நம்மள எடுத்து பார்த்தோம்னா நம்ம ஒரு நாள் அந்த ஆட்டுக்குட்டியானவரை பார்த்தோம், சிலுவையில தொங்குறத பார்த்தோம். அவரை பார்த்த உடனே என்ன ஆச்சு? நம்ம பாவம் எல்லாம் போச்சு இல்லைங்களா? அவரை பார்த்த உடனே நம்ம பாவம் எல்லாம் போச்சு. ஆனா அவர் சிங்காசனத்துல பார்க்கும்போது என்ன ஆகும்னு போட்டிருக்கு தெரியுமா? நாம் அவரை போல ஆயிடுவோமா? அவரை போய் பார்க்காம இருக்க முடியுமா? அவரை பார்க்கறத விட்டு வேற எதுங்க பார்க்கறது? பரலோகத்துல அவரை பார்த்தேன் அப்படின்றார். முதல்ல அந்த மனுஷனுக்கு அந்த கண்ணு தான் தெரியுது, அவரை தான் தெரிகிறார். பாருங்களேன், பெரிய அதிசயம், பரலோகத்தின் பெரிய பொக்கிஷம் அவரு தான். ரதர்ஃபோர்ட் அப்படின்னு ஒரு பெரிய மனுஷன், அவர் எழுதி இருக்கிற ஒரு காரியம் பாருங்க, நான் படிக்கும்போது எனக்கு ரொம்ப இன்பமா இருந்துச்சு. அவர் என்ன சொல்றாரு? கிறிஸ்துவும் பரலோகமும் ஒன்று. கிறிஸ்துவும் பரலோகமும் ஒன்று. கிறிஸ்துவோடு இருப்பதுதான் பரலோகத்தில் இருப்பது. அவரு கிறிஸ்துவிட்ட ஜெபம் பண்ணும்போது சொல்றாரு, ஆண்டவரே, நான் பரலோகத்துல இருந்து அங்க காண்டி நீ இல்லாம போயிட்டீன்னா அது எனக்கு நரகம் ஆண்டவரே.
ஆனா நான் நரகத்துல இருந்து அங்க தாண்டி நீ இருந்தீர்னா அது எனக்கு சொர்க்கம் ஆண்டவரே அப்படின்னு இருக்காரு. அந்த பக்திமானுங்க, மகிமைப்படுத்த பரிசுத்தப்படுத்தப்பட்ட மனுஷர்கள்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய அட்ராக்ஷன் பரலோகத்துல என்ன தெரியுங்களா? ஆட்டுக்குட்டியானவர்கள். நம்ம எதுதோ நினைச்சுக்கிறோம், தங்க சப்பல் கிடைக்கணும், தொப்பி கிடைக்கணும், ரோடு கிடைக்கணும், அதெல்லாம் நினைச்சுக்கிறோம். பெரிய அட்ராக்ஷன் பரலோகத்திலேயே அதெல்லாம் நம்ம திருப்தி செய்யாது. ஆட்டுக்குட்டியானவர் அதான் பெரிய இன்பம். அவரோடு இருப்பதுதான் பெரிய பாக்கியம். அந்த ஆட்டுக்குட்டியானவரை கண்டேன் அப்படின்னு பாக்குறோம். நிற்க கண்டேன் அப்படின்றாரு. நான் யோசிச்சு பார்த்தேன், ஏன் அவர்தான் பரலோகத்துல நிக்கிறாரு, ஏன் ஆட்டுக்குட்டியா அவர் நிக்கணும்? ராஜாதி ராஜனை கண்டேன், யூத குலத்தின் சிங்கத்தை கண்டேன் அவர் போட்டிருக்கலாம். ஏன் ஆட்டுக்குட்டியானவர் அப்படின்றாருன்னு பார்த்தோம்னா, ஏன்னா அவர் ஜெயம் பெற்றது ஆட்டுக்குட்டியானவரால தான் இல்லைங்களா? இந்த உலகத்துல பாவத்தை, மரணத்தை, நரகத்தை, பிசாச அவர் ஜெயித்தது எந்த வடிவத்துல ஜெயித்தார்? ஆட்டுக்குட்டியானதுலதான் ஜெயித்தார். அந்த ஜெயம் வீரனாக அவர் அங்க நிக்கிறார். அந்த இதுல சில பேரு, சில வாரியர்ஸ் போர் செஞ்சுட்டு அவங்க வெற்றி பெற்ற உடனே அந்த பெரிய செலிப்ரேஷன்ல அவங்க என்ன பண்ணுவாங்களாம், பெரிய ராயல் ட்ரெஸ் கொடுத்தா அதெல்லாம் தூக்கிட்டு போங்க. நான் போர் செய்யும் போது எந்த ட்ரெஸ் போட்டுன்னு இருந்தேன், எங்கெங்கெல்லாம் கிளி விழுந்துச்சு, எங்கெங்கெல்லாம் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தான் அந்த செலிப்ரேஷன்ல அவங்க இது படுவாங்களா. அந்த மாதிரி அவர் எதுல வெற்றி பெற்றார்? அவருக்கு நிறைய ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தன், சிங்கம் தான் அவரு. ஆனா ஆட்டுக்குட்டியானவரா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? பரலோகத்துல அந்த இதுல தான் அவர் ஜெயம் பெற்றார், அதுல தான் ஜெயிச்சார். அதனாலதான் ஆட்டுக்குட்டியானவரை நிற்க கண்டேன். நிற்க கண்டேன்னும் போது அந்த நிற்கிற தோட்டம் ஒன்னொன்னுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குதுங்க. அது அடையாள மொழி இல்லையா? ஒரு தன் பிதா இயேசுவை பார்த்து சொல்லி இருக்கிறாரு, உன்னுடைய சத்துருக்களை உன்னுடைய பாதப்படி ஆக்கும் அளவு வரைக்கும் என் பக்கத்தில் உட்கார்ந்துருன்னார். ஒரு வசனம் இருக்கு, till I make all your enemies footstool, sit by next my அப்படின்னு. இப்போ அவர் நிக்கிறாருன்னா காரணம் என்ன தெரியுமா? எல்லா சத்துருக்களும் அவருடைய பாதப்படியில அவர் எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டார். வெற்றி வேந்தனாக அவர் அந்த சியோன் மலையில அவர் நிக்கிறார், பரலோகத்துல நிக்கிறார். நம்ம போன காட்சியில் என்ன பார்த்தோம்? இந்த 2 மிருகங்களும் பூமியில இருந்து சபிக்கப்பட்ட அந்த பூமி, சபிக்கப்பட்ட அந்த சமுதிரத்திலிருந்து எழும்பிதான் வருது. ஆனா அந்த ஹெட் குவார்டர்ஸ்ல கமாண்டராக அவர் நிக்கிற ஒரு காட்சி. நான் நிற்க கண்டேன், அதான் நாம் பார்க்கிறோம். ஒரு நிரந்தரமாக ஸ்தாபிக்கப்பட்டவராக, வெற்றியை பெற்றவராக அவர் நிக்கிறார். சரி, அவரு யாரு எங்க மலையில இருக்கிறதுன்னு பாக்குறோம். முதலாவது ஆட்டுக்குட்டியானவரை அவர் பார்த்ததாக அவர் சொல்றாரு. அடுத்ததாக என்ன யார பாக்குறாரு? அவரோட கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். 144,000 பேர். இவர்கள் யார்? இவர்கள் நமக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம படிச்சிருக்கிறோம் இவங்களை பத்தி. இவர்கள் யாருன்னு நினைக்கிறீங்க? இஸ்ரவேல் ஜனங்களா? உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? இவர்கள் யார்? இவர்கள் அப்படின்னா இந்த ரோமன் கத்தோலிக் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இவர்கள் தான் மகா பெரிய பரிசுத்தவான்கள், பெரிய பரிசுத்தவான்கள். அவங்களுடைய பிரீஸும் அவங்களுடைய நன்ஸ் இல்லைங்களா, கடவுளுக்கு முழுமையா ஒப்பு கொடுத்தவங்க. ஏன்னா 4வது வசனத்துல என்ன வருது? ஸ்திரீகள் கரைப்படுத்திக் கொள்ளாதவர்கள் இவர்கள். ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தி கல்யாணமே பண்ணாதவங்க, அதனால தான் அவங்க தான் இவங்க அப்படின்னு ரோமன் கத்தோலிக் இதை பிடிச்சுக்குவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்ப்போம். ஸ்திரீகளா கரைப்படுத்தாதவர்கள், அதுக்கு அர்த்தத்தை பார்க்க போறோம். அவங்க இல்ல இவங்க. இன்னும் இந்த டிஸ்பென்சேஷனலிஸ்ட் நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா, அவங்க என்னன்னு சொல்றாங்க? இவங்க தான் இஸ்ரவேல் ஜனங்க. என்ன ஆகுது? சபை ராப்சர்ல மேல போயிருது. ராப்சர்ல மேல போயிட்ட உடனே ஆக்சுவல் எருசலேம்ல அந்த சியோன் பர்வதத்தின் மேல இயேசு இறங்கி நிக்கிறாரு. நிக்கும் போது இந்த 144,000 இஸ்ரவேல் ஜனங்க அவர் பின்னாடி நிக்குவாங்கன்னு அந்த ப்ரீ டிஸ்பென்சேஷனலிஸ்ட் சொல்றது உண்டு. ஆனா அவர்கள் இல்ல இவங்கன்னு நம்ம பாத்துக்கணும். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இவங்க யார் என்னும் போது இந்த 12 கோத்திரங்கள் வரும்போது அந்த லிஸ்டே வித்தியாசமா வர லிஸ்ட். அது சபையை குறிக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். இன்னொன்னு நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும், தேவனுடைய ஜனங்க 2 ஜனங்க இல்ல பைபிள்ல. ஒண்ணு இஸ்ரவேல் ஜனங்க, அதுக்கப்புறம் சபை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கடவுள் வேற திட்டம் வச்சிருக்கிறாரு, சபைக்கு வேற திட்டம் வச்சிருக்கிறாரு. அப்படியே இல்ல, சபைதான் இஸ்ரவேலினுடைய முழுமை, நிறைவேறுதல்.
யூத மதத்தின் நிறைவேறுதல் தான் கிறிஸ்தவ மதம். அதை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? அதைத்தான் நம்ம பார்த்துக்கணும். அதை பார்த்துட்டோம்னா நமக்கு இதுல குழப்பம் வராது. கலாத்தியர் 3:4-6-16 சபதான் தேவனுடைய இஸ்ரவேல்னே போட்டிருக்கிறது. ஏன் நம்ம பேதுருவை படிச்சுட்டு வரோம், இனிமேதான் படிக்க போறோம். ஒரு ஸ்ட்ராங் யூதன் இல்லையா அவர் என்ன பண்றாரு தெரியுமா? யூதர்களுக்கு போட்ட வாக்கு தத்தங்கள், யூதர்களுக்கு போட்ட காரியங்கள் எல்லாம் எடுத்து சபைக்கு அப்ளை பண்றாரு. நீங்கள் ராஜரீக கூட்டம், நீங்கள் ஆசாரிய கூட்டம், அதெல்லாம் இஸ்ரவேலுக்கு சொன்னார். இவர் ஒரு யூதனா இருந்துகிட்டு ஏன் சபைக்கு அப்ளை பண்ணோம்? ஏன்னா யூத மதத்தின் நிறைவேறுதல் தான் சபை. அதை நம்ம பார்க்கணும். 2 ஜனங்களா நம்ம பார்க்கவே கூடாது. அதை இந்த வசனத்திலேயே நம்ம என்ன பார்த்திருக்கிறோம் இது வரைக்கும்னா, அந்த 1,44,000 ஜனங்கன்றது ஒரு அடையாள நம்பர். உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், பழைய ஏற்பாடுல இருக்கிற 12 கோத்திரங்கள் இல்லைங்களா? பழைய ஏற்பாடுல இருக்கிற 12 கோத்திரங்கள், பழைய ஏற்பாடு உடன்படிக்கையில் இருந்த ஜனங்கள், புதிய ஏற்பாடுல இருக்கிற 12 அப்போஸ்தலர்களால வந்த புதிய ஏற்பாடு மக்கள். 12 × 1000 அதுதான் 1,44,000. அதை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இது சபையை குறிக்கிறது. புதிய ஏற்பாடுலயோ பழைய ஏற்பாடுலயோ இருக்கிற தேவ மனுஷர்களை பத்தி இது குறிக்கிறது. இதுலயே இந்த வசனத்திலேயே நம்ம பார்ப்போமே, இது 1வது வசனத்துல அவங்களுக்கு என்று எப்படி அடையாளம் காட்டுது? அவரோட கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த. பாருங்களேன், அவர்கள் நெற்றியில் எழுதப்பட்டிருக்கிறது. ரொம்ப சூப்பர் கிறிஸ்டியன்ஸ், ரொம்ப விசேஷமான கிறிஸ்தவர்கள் இல்ல, இது எல்லா கிறிஸ்தவர்களையும் இது ஒரு அடையாளம் காட்டு. தேவனுடைய மொத்த ஜனங்க பரலோகத்துல நிக்கிறத தான் இது நமக்கு காட்டுது. அவர்களுடைய நெற்றியில பிதாவுடைய முத்திரை இருந்துச்சுன்னு பாக்குறோம். ரெவலேஷன் 22:3-4 படிங்களா? அங்க பரலோகத்துல இருக்கிற எல்லார பத்தியும் போட்டிருக்கும் போது எப்படி போட்டிருக்கு? இனி ஒரு சாபமும் இராது, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும். பாருங்களேன், பரலோகத்துல இருக்கிற எல்லாருக்கும் அந்த நாமம் நெற்றியில இருக்கும்னு போட்டு. அதுனா இவர்களுக்கு நெற்றியில அவருடைய நாமம் இருக்குன்னா இவங்க எல்லாரும் மாதிரி தான், இவங்களும் எல்லா கிறிஸ்தவர்கள் தான். இன்னும் ஒரு சபைக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு 3:11-12 படிங்களா? ஒரு சாதாரண கிறிஸ்தவ சபைக்கு பார்த்த ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து திட்டிப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? 3 ரெவலேஷன் 3:11. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றிக் கொண்டிரு. ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அதனின்று அவன் ஒரு காலம் நீக்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்தில் இருக்கிறவனோ புதிய எந்திரமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். பாருங்களேன், அவன் மேல் எழுதுவேன். இது கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாக்கு தத்துவம். அவருடைய நெத்தியில எல்லாம் நாமம் இருக்குன்னா இவங்க யாரு? ஸ்பெஷல் கிறிஸ்தவர்கள் இல்ல, ஆர்சி சொல்ற மாதிரி எல்லா கிறிஸ்தவர்கள். அது மொத்த ஜனங்களை 1,44,000 ஒரு அடையாளத்துல நமக்கு அதுல போட்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம். இது இவர்கள் எல்லாரும், இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஆட்டுக்குட்டியானவர் நிக்கிறாரு, அவரோட அந்த 1,44,000 ஜனங்க பரலோகத்துல சேர்ந்து இருக்கிறாங்க. முடிவை பத்தி இது காட்டுது. முடிவை பத்தி அதனோட மகிமையை நமக்கு உணர்த்தணும்ன்றதுக்காக காட்டுது. இந்த 2 மிருகங்கள் என்னத்தான் தலைவரிச்சு கோலமா ஆடி என்னத்தான் ஏமாத்தணும் அழிக்கணும்னு பண்ணாலும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மகனையும் அது நரகத்துக்கு கொண்டு போக முடியல. கடைசியில ஆட்டுக்குட்டியானவர் தான் ஜெயித்து தான் யாருக்காக மரித்தாரோ, தான் யாரை தெரிந்து கொண்டாரோ அவர்களோடு வெற்றி வேந்தனாக அங்க நிக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த மிருகங்க என்ன ஒண்ணுமே செய்ய முடியல. புரியுதுங்களா? அந்த ஒரு காட்சி தான். எல்லாரும் அங்க வந்திருக்கிறாங்க. பாருங்களேன், அந்த நம்பர் அந்த மிலிட்டரி வார்க்கெல்லாம் போயிட்டு ஒரு 1,00,000 சோல்ஜர்ஸ் போறாங்கன்னு வைங்களேன். போயிட்டு எது அரிசித்தாங்க என்னன்னு தெரியாது, எப்படி ஆகும்னு. ஆனா பார்த்தா 1,00,000 பேர் அப்படியே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோ. உங்களுக்கு என்ன சந்தோஷம். அட்டெண்டன்ஸ் எடுப்பாங்க. ஸ்கூல்ல எல்லாம் அட்டெண்டன்ஸ் எடுப்போம் இல்லைங்களா? ஒரு கார்பரேஷன் ஸ்கூல்ல எல்லாம் அப்படி 100 பசங்க இருப்பாங்க. 100 பசங்க சம்மருக்கு போனாங்கன்னா எத்தனை பேர் திருப்பி வருவாங்கன்னு சொல்ல முடியாது. பார்த்தா எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டோ செகண்ட் ஸ்டாண்டர்ட் பார்த்தா 100 பசங்க அப்படியே வந்திருக்காங்க. இந்த
அருண் உள்ளேனையா, அவங்க உள்ளேனையான்னு பார்த்தா எல்லாரும் வந்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு காட்சி. அங்க ஜீவ புஸ்தகம்ன்ற ஒரு பேர், ரொம்ப பழைய புக் அது, ரொம்ப பழைய உலகம் தோற்றம் முன்னதாக எல்லார் பேரும் அதுல எழுதி வச்சிருக்கு. அந்த ஏஞ்சல் எடுத்து அதுல இருக்கிற டஸ்ட் எல்லாம் ஊதி, நான் பழைய புக் இல்லையா, எடுத்து அட்டெண்டன்ஸ் எடுக்கிறார். எடுத்து பார்த்தா 1,33,33,99,000 இல்ல 1,44,000 ஒன்னு பேர் வரல. கரெக்டா எத்தனை பேர் தேவன் முன் குறித்திருந்தாரோ அவங்க எல்லாம் பரலோகத்துல வந்து நிக்கிறாங்க. அதான் காட்சி. அவங்க எல்லாம் வந்துட்டாங்க, வந்து சேர்ந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி அவங்களை எல்லாம் கொண்டு வந்த அந்த ஆட்டுக்குட்டியானவர் அப்படியே வந்து நிக்கிறார். என்ன பண்ண முடியும், அவர் நிக்கிறார். ஒரு சாவரன் காடாக அவர் நிக்கிறார். பாருங்களேன், அது வந்து அதான் காட்சி. என்ன ஆனந்தம், என்ன சந்தோஷம் அவங்களுக்கு இருக்கும். நம்மளால அதை இப்ப கற்பனை பண்ணவே முடியாது. என்னவோ கற்பனை பண்ணி பாக்குறோம், என்ன சந்தோஷம் இருக்கும். ஒரு வாட்டி ஒரு பாட்டு இப்படி வருது, தேவனே நான் பரலோக வாசல்ல நின்னு நித்திய அக்கினிய பார்க்கும்போது, நித்திய அக்கினியில எல்லோரும் இறங்குறத பார்க்கும்போது அப்பதான் எனக்கு தெரியும் நான் உமக்கு எவ்வளவு கடன் பட்டிருக்கிறேன். அப்பதான் தெரியும் நீ என்னை எதுல இருந்து காப்பாத்தி இருக்கிறீர்கள். அவங்க நிக்கிறாங்க, நின்னு பார்க்கும் போது யோசிச்சு பாருங்க, சியோன் மலையில அவங்க நிக்கிறாங்க. உலகத்துல இருக்கிற எல்லா மனிதர்களையும் கடவுள் நியாயம் தீர்த்து நரகத்துல தூக்கி போடுறது. அவங்க நித்திய நரகத்தை அக்கினிய பற்கடிப்போம், அழுகையும் புழுக்களும் அவியாத அக்கினியில மக்கள் எல்லாம் போறத இவங்க பார்த்துட்டு, நான் இங்க வந்து நிக்கிறதுக்கு காரணம் என்ன? தேவ கிருபை. அவங்களுக்கு என்ன நன்றி இருக்கும், என்ன பாட்டு பாடுவாங்க யோசிச்சு பாருங்களேன். இப்பெல்லாம் நம்ம யோசிக்க முடியுமா? கொஞ்சம் கூட யோசிக்க முடியாது. ஆனந்த பாட்டு, ஆனந்த சந்தோஷம். நான் போலிய என்ன அந்த இருந்து காப்பாத்துனது தேவ கிருபை ஆச்சே அப்படின்ற ஒரு பெரிய சந்தோஷம் அவங்களுக்கு என்ன ஃபீலிங் இருக்கும். ஒருவேளை ஒரு 5 நிமிஷம் நம்ம என்னதான் கற்பனை பண்றது, 5 நிமிஷம் காண்டி நம்ம அந்த நிலைமைக்கு போயிட்டு வந்து அங்க போய் பார்த்துட்டு வந்தா தான் நமக்கு தெரியும் என்ன ஆனந்தம் அவங்களுக்கு இருக்கோங்க. நித்தியத்தின் உண்மைகளை அவங்க பார்க்க முடியும். சியோன் மலையில நிருந்து தேவ கோபத்துல எத்தனையோ பேர் அழியறத பார்க்க முடியும். ஆனா அதுல இருந்து தப்பிச்சது காரணம் யாரு? அதுல இருந்து தப்பிச்சு வந்தது நான் நல்லவனால தப்பிச்சா வந்தேன், என்னுடைய சொந்த முயற்சி, சுத்த தேவ கிருபை. நாம் நிர்மூலமாகாதது தேவ கிருபைன்னே ஒரு வசனம் வருது. அது அங்கதான் ரொம்ப உணர முடியும். அப்பா நான் நித்திய அக்கினி கடல்ல போவாது காரணம் தேவ கிருபை, தேவ கிருபை. அது ஒரு பக்கம் இருக்க, இன்னுமே அவங்களுடைய இன்பங்களை யோசிச்சு பாருங்களேன். பரலோக இன்பங்கள், பரலோகத்துல என்ன நித்திய இன்பங்களை அவங்க அனுபவிக்க போறாங்க, அதை பெருசா அனுபவிக்க போறாங்க. அதெல்லாம் நம்மளால சொல்லி கூட முடியாது. அதுக்கு வார்த்தைகள் கூட இல்லை. எங்க பழைய பாஸ்டர் சொல்லுவாரு, பரலோகத்தை பத்தி நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இந்த உலகத்தை, அல்ப உலகத்தை ஆண்டவர் 6 நாள்ல உண்டாக்குனார். ஆனா என்ன இன்பங்கள் இந்த உலகத்துல இருக்கு இல்லைங்களா? எவ்வளவு இன்பங்கள் மனுஷனுக்கு, எத்தனை விதமான இன்பங்கள். ஆனா இந்த உலகத்தை எத்தனை நாள்ல தான் பண்ணாரு? 6 நாள்ல தான் பண்ணார். உலகம், அந்த தேவன் 6 நாள்ல இவ்வளவு பெரிய அழகான இன்பமான உலகத்தை பண்ண தேவன், உலகம் தோற்றம் முதல் இந்த நாள் வரைக்கும், இன்னும் எத்தனையோ வருஷம் உலகம் முடிகிற வரைக்கும் ஒரு உலகத்தை பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னா அது எவ்வளவு இன்பமா இருக்கும், அதுல எவ்வளவு பேரின்பம் இருக்கும். அதுதாங்க பரலோகம், பெரிய பேரின்ப உலகம். ஒரு பாட்டு வருது, பார்த்தால் என்னமா இருக்கும். அந்த பரலோகத்துக்கு அனுபவிக்கிறதுக்கு அந்த எல்லா கிறிஸ்தவர்களும் அங்க நிக்கிறாங்க. ஒரு பக்கம் அக்னி கடல்ல இருந்து நான் தப்பிச்சு பொழைச்சனே அப்பா போதும், இன்னொரு பக்கம் பேரின்பம். நிக்கும் போது அவங்க ஃபீலிங் எப்படி இருக்கும்? பரலோகத்தின் இன்பங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பாருங்களேன், அவங்களுக்கு இருக்கிற அதெல்லாம் யோசிச்சு நம்ம பார்க்கணுங்க. என்ன மகிமையான இன்பங்கள் சொல்றேன். நமக்கு நம்ம இன்னும் பரிசுத்தமாக்குதல்ல வளர்றதுனால இன்பங்கள்னா நமக்கு என்னென்னவோ நினைச்சுக்கிறோம். பிரதான இன்பம் பரலோகத்துல என்ன? கிறிஸ்துவோடு இருப்பது, தேவனோடு இருப்பது, தேவ பிரசன்னத்தில் இருப்பது. ஒரு கிறிஸ்தவ ஒரு 5 நிமிஷம் தேவ பிரசன்னம் நமக்கு வேணும்னு நம்ம ஏங்குறோம். ஆனா அங்க தேவ பிரசன்னத்தை விட்டு விலக போறதே இல்ல, சதா காலம் தேவ பிரசன்னம் இருக்கிறத பார்க்கலாம். இன்னொரு ஒரு பெரிய இன்பம் பரலோகத்துல என்ன தெரியுமா? நம்மளுடைய மறுரூபமாக்கப்படுதல்.
ஒரு பாவி தான் எந்த அளவுக்கு சீரழிந்திருக்கான், தான் எந்த அளவுக்கு பாவ இருதயம், சீரழிந்த இருதயம் வச்சிருக்கிறான்னு உணர்ற மனுஷனுக்கு பரலோகத்துல போகும்போது அவர் ரொம்ப ஏங்குறது எதுக்கு தெரியுமா? எதுக்கு ஏங்குவான்? ஒரு சுத்தமான இருதயம் எனக்கு கிடைக்க போதே. ஒரு பக்திமான்கள்லாம் அதாங்க சொல்லியிருக்காங்க. நிறைய பக்திமான்கள் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? ஒரு பொண்ணு லேடிக்கு இங்க இருந்து ஒன்னும் நடக்க முடியாது, பேராப்ளீஜியா, அது நடக்கவே முடியாது. ஒன்னா ஹஸ்பண்ட் தான் செய்யணும், எல்லாம் ஹஸ்பண்ட் தான் செய்யணும். நான் பரலோகத்துக்கு போன உடனே ரொம்ப பெரிய பக்திமான் தான். பரலோகத்துக்கு போன உடனே எனக்கு நல்லா உடம்பு கிடைக்கும், நல்ல பாடி கிடைக்கும்ன்றது எனக்கு சந்தோஷம் இல்லைங்க. பாவம் இல்லாத ஒரு இருதயம் எனக்கு இருக்குமே. என் தேவனை சந்தேகப்படாத, ஏதாவது கஷ்டம் கொடுத்துட்டாரேன்னு அவர் மேல சந்தேகம் வருதே, என்ன ஒரு இருதயம். என் தேவன் மேல நம்ப முடியாத ஒரு இருதயம், என் தேவன் மேல முழு நம்பிக்கை வைக்க முடியாத பாவம் சீரழிந்து இருதயம் மாறி எனக்கு தேவனை முழுசா நம்புற ஒரு இருதயம் கிடைக்க போகுது. குளோரிஃபைடு ஹார்ட் எனக்கு கிடைக்க போகுது. அதுதாங்க எனக்கு சொர்க்கம். இனிமே தேவனை எப்பவும் முழு இருதயத்தோடு துதிக்கிற ஒரு இருதயம் எனக்கு கிடைக்க போகுது. அதுதான் எனக்கு சொர்க்கம் அப்படின்னு. அதாங்க பேரின்பம். இவங்களுக்கு அதான் கிடைச்சிருக்கு பாருங்களேன். அதுதான் ஒரு படமா நம்ம காட்டுறது பாக்குறோம். இந்த 4வது வசனம் படிங்களா? ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றவர்கள் இவர்களே. இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். இவங்க பாருங்களேன், இவங்க ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவர்களோடு போறவர் இவர்களே. அதான் பாக்குறோம். ஆட்டுக்குட்டியானவர் எங்க போனாலும் என்ன அது குறிக்குது? ஒரு சில பெரிய ராஜாங்கள் அவங்க எங்க போனாலும் அவங்களோடு வருகிற ஒரு பிரின்சஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. அவங்களுடைய வேலை என்ன? எப்ப பாரு இந்த ராஜா முகத்தை பார்த்து இந்த ராஜா பிரசன்னத்துல இருக்க வேண்டியது. சாலமன் கூட அந்த மாதிரி சில பேர் இருந்தாங்க. அந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவோடு அவர் எங்க போனாலும், அவர் சிங்காசனத்துல போய் உட்கார்ந்தா சிங்காசனத்துல போய் உட்காரும். அவர் எங்க போனாலும் அவரோடு பிரியாத ஒரு ஐக்கியம், நமக்கு கிடைக்க போகுது. எப்பொழுதும் கர்த்தரோடு இருப்போம் அப்படின்னு ஒரு வசனம் வருது. எப்பொழுதும் கர்த்தரோடு. இந்த உலகத்திலேயே நம்மள ரொம்ப அன்பு செஞ்ச அந்த இயேசுவோடு எப்பொழுதும் இருப்போம். அதாங்க பரலோகத்தின் பிரதானமான இன்பம் இயேசுவோடு இருக்கிறது. நம்மள உருவாக்குவதற்கு முன்பதாகவே நம்மள முன்னறிவுல நம்மள நேசிச்ச தேவன், அவரோடு நித்தியமா நம்ம இருக்க போறோம். யோசிச்சு பாருங்களேன், நம்மள ரொம்ப நேசிக்கிறவங்களோடு நம்ம இருக்கிறது நமக்கு பிடிக்காது. இந்த உலகத்துல நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம ஹஸ்பண்ட் தான் ரொம்ப நேசிக்கிறாரு, வைஃப் தான் ரொம்ப நேசிக்கிறாரு, பிள்ளைங்க, இதெல்லாம் இயேசுடைய அன்புக்கு முன்னாடி வெறுப்பு. அப்படிதான் பார்க்கணும். இதெல்லாம் வெறுப்பு. இயேசு நம்ம மேல வச்சிருக்கிற அன்புக்கு ஈடு இணையே. அவர்கிட்ட நம்ம அவரோடு நமக்காக ரத்தம் சிந்தின தேவனோடு சதா காலம் இருக்கிறது பரலோகத்தின் பிரதான இன்பம். 2வது இன்பம் என்ன பாருங்களேன், இவங்களுடைய மகிமை. அடுத்த வசனம் படிங்களா? இவங்க பிதாக்கு முதல் பலனா இருக்கிறார்கள் வருது இல்லைங்களா? 4வது வசனத்துல மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள் தான் பரலோகத்தின் இன்னொரு பெரிய விஷயம். என்னன்னா, அந்த அறுப்பு காலத்துல கடவுளுக்குன்னு படைக்கணும்னு என்ன செய்வாங்க, அந்த அறுப்பு வர டைம்ல போய் ரொம்ப நல்லா இருக்கிற சில தானியங்கள் என்ன சொல்றது, கதிர்கள், சில கதிர்களை போய் நல்லா இருக்கிறத ஒரு கை நிறைய புடிச்சு அதை கட்டி எடுத்துட்டு ஆலயத்துல தேவனுக்கு படைப்பாங்க. படைச்சிட்டு, ஆண்டவரே இந்த அறுப்பெல்லாம் கொடுத்தவர் நீர், உமக்கு முதற் பலனை நான் கொடுக்கிறேன். அந்த மாதிரி கடவுள் என்ன, இந்த மக்களை, உலகத்துல இருக்கிற எல்லா மக்களை விட இந்த மக்களை முதற் பலனா ரட்சித்து, மத்த எல்லாரும் அழியதா போறாங்க, முதற் பலனா அவர் ரட்சித்துக்கிட்டாரு. முதற் பலனா ஆண்டவருக்கு படைக்கப்பட்டவர்கள் இவர்கள் அப்படின்ற மாதிரி அவர்களுக்கு ஒரு அடையாளம் வருது. 5வது வசனம் படிங்க. இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை, இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இல்லாதவர்களாய் இருக்கிறார்கள். யோசிச்சு பாருங்களேன், இதனோட மகிமை தாங்க நீங்க சிந்திச்சே பார்க்கணும். மகா சீரழிந்த பாவிகள் நம்ம, என்ன ஒரு சாக்கடையிலேயே விழுந்து பிறந்துகிட்டு இருந்தவங்க, குறை பாவத்துல பிறந்து பாவத்தை நேசிச்சு பாவத்திலேயே வாழ்றவங்க நம்ம போய் சிங்காசனத்துக்கு முன்பதாக எப்படி இருக்கிறோமா, பரிசுத்த தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக மாசில்லாத நிக்கிறோமா? அத உன்னால யோசிச்சு பார்க்க முடியுமா?
நம்ம பாவத்தின் கோரத்தை உணர்ந்த மனிதர்கள். எவ்வளோ குறைங்க இருக்கு, எத்தனை மாசு. வெளியில பிரகாரம் பாவம் இல்ல, அது இல்ல, தேவ ஊடுருவி பார்க்கிற தேவ கண்கள் அவருடைய பரிசுத்த சன்னதிக்கு முன்பதாக எந்த குறை இல்லாம நம்ம நிக்கிறோம். அது எவ்வளவு பெரிய மகிமை, யோசிச்சு பாருங்களேன். ரொம்ப பெரிய மகிமைங்க. இதுக்கு தாங்க பரிசுத்தவான்கள்லாம் ஏங்குறது. மகிமைப்படுத்தப்பட்ட ஒரு இருதயம் எனக்கு கிடைக்க போதே அப்படின்றது, இதுதான் பெரிய மகிமை, பரலோகத்துல இருக்கிற மகிமை. சரி, நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அந்த இடத்துல யோசிச்சு பாருங்களேன். ஒரு டைம்ல ஒரு பரிசுத்தவான் இதை படிச்சுட்டு இப்படிதான் சொல்றாரு, எனக்கு ஒரு விதத்துல சிரிப்பு தான் வருது. பாவிகள், வேசிகள், ஆயக்காரர்கள் அவங்க எல்லாம் போய் அப்படியா நிக்க போறாங்க? ஆமா, அப்படித்தான் நிக்க போறாங்க. ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் அவங்கள மாசு மறு இல்லாம பரிசுத்தவான்களா அவங்கள அங்கப்படி நிக்க வைக்க போகுது. நம்ம செஞ்ச பாவங்களை நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, நம்முடைய பழக்கங்களை நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, வெடிச்சுக்கிட்டு வர உணர்ச்சிகள், பாவ குணங்கள் எல்லாம் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, அங்க போய் அந்த பரிசுத்த தேவனுக்கு முன்பதாக மாசு இல்லாம நிக்கிறது வேற. அவருக்கு முன்னாடி யாருமே பூமியில நின்னது இல்ல. அங்க போய் அவருக்கு முன்னாடி மாசு இல்லாம பிளேம்லெஸ்ஸா நம்ம நிக்க போறோம்னா அது என்ன நிலைமை யோசிச்சு பாருங்க. அதான் அங்க பரலோகம், அதான் பரலோகம், அதுதான் பெரிய இன்பம். அதை நினைச்சுதான் நம்ம பெரிய ஹல்லேலூயா பாடணும். சரி, நம்ம இப்ப பார்த்தோம் அவர்களுடைய யார் அவர்கள். ஆட்டுக்குட்டியானவர் நிக்கிறாரு, 1,44,000 ஜனங்க நிக்கிறாங்க. அவங்களுடைய நிலைமையை நம்ம பார்த்தோம். அடுத்ததாக அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். பாருங்க, இப்படி இருக்கிறவங்க என்ன பண்றாங்க? இல்லாமலும் பெருவெள்ள இரைச்சலை போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். தொடர்ந்து படிங்க. நான் கேட்ட சத்தம் சுரமண்டலத்தார் தங்கள் சுரமண்டலங்களை வாசிக்கிற ஓசையை போல் இருந்தது. அவர்கள் சிங்காசனத்துக்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புது பாட்டை பாடினார்கள். இத நம்ம சில நேரங்கள் ஆண்டவருடைய சபைக்கு வரும்போதும் சரி, அநேக விதத்துல நம்ம சோர்ந்து வருகிறோம் இல்லைங்களா? சோர்ந்து போய் வருகிறோம். ஒரு ஒரு தேவ ஜீவ புஸ்தகத்துல யார் பேர் இருக்கோ அவங்க கூட சில நேரத்துல ரொம்ப சோர்ந்து வருகிறாங்க. அது ஒரு மனுஷன் சொல்றாரு, அது ரொம்ப பரிதபிக்க வேண்டிய ஒரு காரியம். ஒரு தெரிந்து கொள்ளப்பட்டவன் எப்படிங்க சோர்ந்து இருக்க முடியும்? ஆனா இந்த உலகத்தின் கஷ்டங்கள், உலகத்தின் விபத்துகள் நம்மளுக்கு அப்படி செய்தானா, இந்த காட்சி நமக்கு என்ன சொல்லுது தெரியுமா? நீ ஒரு வேலிக்கு என்ன சொல்றது, ஒரு பள்ளத்தாக்குல இருக்கிற அந்த பள்ளத்தாக்க விட்டு பள்ளத்தாக்கு மேல என்ன இருக்கு மேல பார். இதோ ஆட்டுக்குட்டியானவரை கண்டேன், மேலானவைகளை நாடுங்கள், மேலானவைகளை பாருங்கள் வேதம் வருது இல்லையா? மேல பார், உன் சோர்வை விட்டுட்டு மேல பார். மேல என்ன தெரியுது பார் அப்படின்றாரு. மேல என்ன மகிமை தெரியுது பார். உன்னை நீ பார்க்க முடியுதா? எல்லா உபத்திரவங்கள் கஷ்டங்கள் கடந்து அங்க நிக்கிறத உன்னால பார்க்க முடியுதா? மேல பார். மேல பாக்குறது மாத்திரம் இல்ல, மேல அவங்க என்ன பாடுறாங்கன்றத பார்க்கணும். மேல என்ன ஒரு பாட்டு பாடுறாங்களாம். அந்த பாட்டு எப்படி ஆரம்பிக்குது படிங்க, 2வது வசனம். பெருவெள்ள இரைச்சலை போலவும், பெருவெள்ள இரைச்சலை போலவும். பெருவெள்ள இரைச்சலை போலவும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா ரொம்ப பெரிய ஸ்ட்ராங் வேர்ட் அது பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஒரு கடல் அடிக்கிற சவுண்டு கூட இல்ல, 2 சமுத்திரங்க ஒண்ணுக்கு ஒரு சமுத்திரம் இன்னொரு சமுத்திரத்தின் மேல இடிக்குதுன்னு வச்சுக்கோமே, அந்த சவுண்டு வார்த்தை. ஒரு சமுத்திரம் ஒரு அட்லாண்டிக் கடல் ஆர்டிக் கடல் மேல உழுற மாதிரி ஒரு சவுண்ட் வந்தா எவ்வளவு வரும்? ரொம்ப பெரிய சவுண்ட், ரொம்ப பெரிய சவுண்ட். இந்த நயகரா ஃபால்ஸ் எல்லாம் ரொம்ப சவுண்டுன்னுவாங்க. ஆனா அந்த சவுண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஒருத்தர்கிட்ட பேசிக்க முடியும், ஆனா ரொம்ப டிஸ்டன்ஸுக்கு போறதுக்கு முன்னாடியே அந்த சவுண்டு கேட்குமா? ஒரு எல்லா இடத்துலயும் அந்த சவுண்டு கேட்குமா? ஒரு இடம் விடாம ஒரு பரவி இருக்கிற ஒரு சவுண்ட். வெள்ளம் இரைச்சலை போலவும்னா பரவி இருக்கிற ஒரு சவுண்ட் கேக்குது. என்ன அது? பரவி இருக்கிற ஒரு சவுண்டு. அப்புறம் பலத்த இடிமுழக்கம் போலவும். பலத்த இடிமுழக்கம் போலவும். பாருங்களேன், பலத்த இடிமுழக்கம் போலவும். சவுண்டுனா என்ன? பெரிய சத்தம், இடிமுழக்கம் மாதிரி சத்தம். பரலோகத்துல நடக்கிற ஆராதனை இப்படித்தான் நடக்குது. நம்ம ஊர்ல ரொம்ப சத்தம் போட்டு செய்யறாங்க, அதை பத்தி நமக்கு ஒன்றும் தப்பு இல்லை. நம்மளும் சத்தம் போட்டு செய்யறத பத்தி நம்ம தப்புன்னு சொல்லல. பாயிண்ட் என்னன்னா, டெப்த் இல்லாம சத்தம் போடக்கூடாது இல்லைங்களா? காலி டப்பா அடிக்கிற மாதிரி ஆயிரும் நமக்கு.
ஆள இருந்து சத்தியம் அறிந்து உண்மையாவே பரலோக இதுவா மாறி அந்த மெய்மறந்து அந்த பரலோகத்தை போய் சேர்ந்த அவங்களோட சேர்ந்து சத்தம் போடுறதுன்னா அதை பத்தி நம்ம அவங்க கூட சேர்ந்துக்கலாமான்னு நமக்கு வரும். அப்படி இல்ல, அந்த சத்தியம் எல்லாம் அறிந்து இவங்க எல்லாம் பாருங்களேன், நல்லா அறிஞ்சவங்க ஆட்டுக்குட்டியானோடு நின்னு அந்த சத்தம் பாருங்களேன் எப்படி வருது, இடி முழக்கம் போல பரவலா இருக்கு சத்தம், இரைச்சலை போல இடி முழக்கத்தை போல பயங்கர சத்தமா இருக்குது. அடுத்ததாக ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். கேட்டேன். அப்புறம் நான் கேட்ட சத்தம் சுரமண்டலத்தார் தங்கள் சுரமண்டலங்களை வாசிக்கிற ஓசையை போல் இருந்தது. சுரமண்டலம் சத்தம் போல் சுரமண்டலம் வாசிக்கிற சத்தம் போல் இருந்தது. ஏன் இந்த இடி முழக்கம் இப்படி சவுண்ட் வருது? பெருவெல் இரைச்சலை போலவும் இடி முழக்கத்தை போலவும். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி அவங்களுக்கு இருக்கிற உணர்ச்சி, அவங்களுக்கு இருக்கிற பேரின்பம், ஆனந்தம் சொல்லி முடியாது, நம்மனால கற்பனை கூட பண்ண முடியாது. பேரின்பம் அவங்களுக்கு இருக்கிற அந்த உணர்ச்சியின் தீவிரம் தான் அப்படிப்பட்ட சத்தத்தை கொண்டு வருது. ஏன்னா ஒரு மனுஷனும் எண்ண முடியாத திரளான ஜனங்க இருக்கிறாங்க. அந்த எல்லா ஜனங்களும் நான் தான் எல்லார விட பெருசா சத்தமா கர்த்தரை துதிக்கணும்னு ஒவ்வொருத்தரும் சத்தம் போட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? பெரிய சத்தம். ஒருத்தரும் ஏன் சத்தம் ஒரு பாட்டுல வருது, பரலோகத்துக்கு போய் எல்லார விட சத்தமா துதிக்கிறது யாரு? நான் தான் துதிக்க போறேன்றார் ஒருத்தர். அந்த மாதிரி எல்லாருமே சத்தம் போட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? அதனாலதான் அவங்களுடைய உணர்ச்சியின் வாரம் பெருசா வருது சத்தம். சுரமண்டலங்கள் இரைச்சல்னா பரவி இருக்கிற சத்தம், இடி முழக்கத்தின் போல ரொம்ப லவுடா வருது. அது மாத்திரம் இல்ல, சுரமண்டலம்னா என்ன? சுரமண்டலம்னா உங்களுக்கு தெரியுங்களா? ஆர்ப்ஸ்ன்னு வருது இங்கிலீஷ்ல. நமக்கெல்லாம் அந்த ஆர்ப்ஸ்ல ஒரு ஷேப்ல வரும் ஸ்ட்ரிங்ஸ் இருக்கும், பாத்திருக்கீங்களா? தமிழ்ல என்ன சொல்றது? சுரமண்டலமா? யாழ் அதான் அந்த மாதிரி. இப்போ நமக்கு மாடர்னா கிட்டார்ல தான் ஸ்ட்ரிங்ஸ் வருது, அந்த மாதிரி தான் அது கிட்டார் வாசிக்கிற மாதிரி தான் சுரமண்டலங்கள். அது எதுக்கு வாசிப்பாங்கன்னா ஒரு பெரிய சந்தோஷம், பெரிய செலிப்ரேஷன் தான் வாசிப்பாங்க. பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்க அப்பதான் வாசிப்பாங்க. 137வது சங்கீதத்துல போட்டிருக்கு, அவர்கள் அடிமைத்தனத்துல புடிச்சிட்டு போன போது அந்த சுரமண்டலங்கள்லாம் அவங்க மாட்டி விட்டுட்டாங்களாம். இனிமே அதை வாசிக்க முடியாதுன்னு அதை எடுத்து போட்டாங்களாம். இனிமே செலிப்ரேஷன் எல்லாம் கிடையாது. சுரமண்டலம் அப்படின்னும் போது ஒரு மியூசிக்க பத்தி நமக்கு அவ்வளவு தெரியாது. ஆனா ஒரு மனுஷன் சொல்றாரு, எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லயே ரொம்ப ஸ்வீட்டான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதான், ரொம்ப ஸ்வீட். அதை எடுத்து ஒரு நல்ல திறமை இருக்கிற விரல் அதை வாசிச்சுச்சுன்னா அதை கேட்டு நம்ம மெய்மறந்து நம்ம ஆத்மால தேன் ஊத்துற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குமா? ஏன் தாவீது பேய் பிடிச்ச சவுலு பேய் பிடிச்ச சவுலுக்கே ஒரு அமைதி, ஒரு சமாதானம் கொண்டு வந்ததே தாவீது சுரமண்டலம் வாசிக்கும் போது. ஏன்னா அந்த ஒரு அவ்வளவு அழகான இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு சமாதானத்தை, ஒரு சந்தோஷத்தை, அதை வாசிக்கும் போது நம்ம உணர்ச்சியை ரொம்ப கிளப்போம். உணர்ச்சியை கிளப்பி நம்ம உள்ளாந்திரத்தை தொடுற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அதை வாசிக்கிறாங்கன்னும் போது என்ன அர்த்தம்? இவங்களுடைய சத்தம் வெறும் பரவலா இருக்கிறது மாத்திரம் இல்ல, சத்தமா இருக்கிறது மாத்திரம் இல்ல, பேரின்பத்துல சந்தோஷத்துல வருது. சுரமண்டலம்னா அதான் ஜாய், செலிப்ரேஷன்ல வருது. அந்த மாதிரி ஒரு சத்தத்தை நான் கேட்டேன். பெரிய சந்தோஷத்தோடு அவங்க பாடுறாங்க. சரி, தொடர்ந்து படிங்க. அவர்கள் சிங்காசனத்துக்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புதுப்பாட்டை பாடினார்கள். புதுப்பாட்டை பாடினார்கள்னா பழைய பாடல நிறைய சங்கீதங்கள்ல வருது, புதுப்பாட்டை பாடுவேன், கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுவேன் அப்படின்னா புதுசா அவங்க எழுதி பாடுறது இல்ல, புது விடுதலை அவங்களுக்கு கிடைச்சதுனால, புது வெற்றி அவங்க அனுபவிச்சதுனால அந்த வெற்றியின் ஃப்ரெஷ்னஸ்ல பாடுறாங்க. இது வரைக்கும் அவங்க இந்த மாதிரி பாடவே முடியாது, இப்ப கூட நம்ம பாட முடியாது. எல்லா தெரிந்து கொள்ளப்பட்டவங்க எல்லாரும் கடைசி ஆளு பரலோகத்துல சேர்ந்துருச்சு. எல்லாம் வந்துட்டாங்களா? எல்லாம் வந்தாச்சு. 1,44,000 வந்தாச்சு. அதுதான் நம்பர் இல்ல, ஆனா அந்த அடையாளம் எல்லாம் வந்தாச்சு. பரலோகம் இன்னுமே பரலோகத்துக்கு போக வேண்டிய யாரும் இல்ல. கதவை அடைங்க, அடைச்ச உடனே பாட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னா எல்லாம் சேர்ந்து, அந்த ஒருத்தம் குறைஞ்சிருந்தாலும் அப்படி பாடி இருக்க முடியாது. எல்லாம் பாடுறாங்க. அது என்ன போட்டிருக்கு? 24 ஜீவன்களுக்கு முன்பதாக, 24 மூப்பதற்கு முன்பதாக, தேவ தூதர்களுக்கு முன்பதாக, அவங்க நித்தியமா கரலோட பாடிக்கிட்டு இருந்தவங்க, அவங்களுக்கே இவங்க நாம் பாடுற மாதிரி பாட முடியாது. எப்படி போட்டிருக்கு பாருங்களா?
இவங்க பாடுற பாட்டு அவங்கனால கத்துக்க முடியாது. அப்படி போட்டிருக்கு. ஏன்? மீட்பு அனுபவிச்சவங்க இவங்க மட்டும்தான். இது மீட்பின் பாட்டு. எவ்வளோ பரிசுத்த தேவ தூதனாலையும் இந்த பாட்டை பாட முடியாம பேசாம அமைதியா இருக்கிறாங்களாம். அது எவ்வளவு பரிதாக காட்சி பாருங்களேன். இவங்க போய் அங்க பாடுறாங்களாம் பாட்டு, அவங்க எல்லாம் சும்மா இருக்கிறாங்களாம். அவங்களால பாட முடியல. ஏன்னா இந்த பாட்டை பாடணும்னா நீ அனுபவிச்சா தான் பாட முடியும். அந்த மீட்பை அனுபவிச்சா தான் பாட முடியும், இல்லைன்னா பாட முடியாது. அந்த பரிசுத்த தேவ தூதர்கள் 4 ஜீவன்கள் இடைவிடாம பரிசுத்தர் பரிசுத்தர்னு பாடுறவங்க அமைதியா இருக்கிறாங்க. அவனால பாட முடியாது இந்த பாட்டு. இவங்களை விட்டு என்ன வருது அந்த வசனத்துல? அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட 1,44,000 பேரே அல்லாமல் வேறொருவரும் கற்றுக்கொள்ள கூடாது. வேற அவங்கனால பாட முடியாது. அவங்கள விட்டு பரலோகத்துல வேற யாருனாலையும் பாட முடியாது. எப்படி இருக்கும் அந்த பாட்டு பாருங்க. குளோரியஸ் சாங் தான் மீட்பின் பாட்டு. மீட்பின் பாட்டு, புது பாட்டு. நீ காலையில நம்ம பாடணும். என்ன பாட்டு? எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு. அந்த பாட்டு நமக்கு இருக்குதான்னு நம்ம கேட்கணும். இந்த பாட்டு நம்ம இங்க பாடாம அங்க போய் பாடிட போறது இல்ல. திடீர்னு ஒரு பாட்டு கிடைக்க போறது இல்ல. இங்க புது பாட்டு இயேசு நமக்கு கொடுத்திருக்கிறாரா? யோசிச்சு பாருங்களேன். ஒரு தேசபக்தி கீதம் அப்படின்வாங்க. நம்ம தேசபக்தி கீதம் கேட்டோம்னா நமக்கெல்லாம் அத கம்பீரமா பாடும்போது நமக்கெல்லாம் புல்லரிக்கிற மாதிரி ஆகுது. ஒரு ஃபாரினரை கூட்டின்னு வந்தோம்னா அவனுக்கு அப்படி ஆகுமா? என்ன கண்ணமன கிண்ணகின்னான்றாங்க இவங்கன்ற மாதிரி அவருக்கு இருக்கும். ஆனா நமக்கெல்லாம் அப்படியே கொதிக்கிற மாதிரி ஆகுது. அந்த தேசத்துல பிறந்திருக்கிறவங்களுக்கு தான் அந்த பாட்டு வரும். இந்த மாதிரி சியோன்ல பிறந்தவங்க, ஆவினால் பிறந்தவர்களுக்கு தான் அந்த பாட்டு வரும். அந்த பாட்டு நமக்கு இருக்கா? அதுதான் நம்ம கேட்டுக்கணும். எந்த பாட்டு நமக்கு இருக்கு? எந்த பாட்டை நம்ம ரொம்ப என்ஜாய் பண்றோம்? ஒண்ணு, இந்த 2 ஊர் தான் இன்னுமே வரப்போகுதுங்க ரெவலேஷன்ல. ஒண்ணு சியோன், இதுக்கு சேர்ந்தவன் நீ, இல்ல பாபிலோன், இதுக்கு சேர்ந்தவன். எந்த பாட்டை நம்ம என்ஜாய் பண்றோம்? சியோன் பாட்டு நமக்கு இன்பமா இருக்கா? பாபிலோன் பாட்டுங்க நமக்கு ரொம்ப இன்பமா இருக்கா? பாபிலோன் பாட்டுங்க எவ்வளவு இன்பமான பாட்டுங்க இருக்கு தெரியுங்களா? சினிமா பாட்டுங்க, என்ன பாட்டுங்க, ஆஹா. அது உங்களுக்கு ரொம்ப இன்பமா இருக்கா? அது உங்களை ரொம்ப அழுவ வைக்குதா, என்ஜாய் பண்ண வைக்குதா? இல்ல சியோன் பாட்டு உங்களை ரொம்ப என்ஜாய் பண்ண வைக்குதா? நீங்க பாத்துக்கலாம். இந்த பாட்டை பாடுறவங்களா நீங்க இருப்பீங்களான்னு இதை வச்சு பாத்துக்கலாம். உங்க சிடிஸ்ல, உங்க மொபைல்ல, உங்க கம்ப்யூட்டர்ல ரொம்ப எந்த பாட்டுங்க இருக்கு? சியோன் பாட்டு இருக்கா? பாபிலோன் பாட்டு இருக்கா? எந்த நாவில் எந்த இயேசு என்ன எப்படி வருது அந்த பாட்டு? புது பாட்டு, எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். புது பாட்டு உங்களுக்கு இருக்கா? உங்க நாவல இருக்கா? இது மீட்பின் பாட்டு. இது மற்றவங்களுக்கு எல்லாம் கிடைக்காது. மீட்கப்பட்டவங்களுக்கு மாத்திரம் தான் கிடைக்க முடியும். நான் மனம் திரும்பி இயேசுவை விசுவாசித்து மீட்கப்படும் போது, பாவ மன்னிப்ப நான் உணரும் போது, அப்பதாங்க அந்த பாட்டு வருது. இல்லன்னா வெறுமையா பாடிடலாம். இந்த இயேசு கொடுக்கிறாரு, நல்லா கைத்தாளம் போட்டு ஜோரா கைத்தட்டி கூட மியூசிக்கோடு பாடிடலாம். மீட்பு அனுபவிச்சிருக்கிறீங்களா? உண்மையாவே அந்த நாவில் எந்த இயேசு புது பாட்டை கொடுத்திருக்கிறாரா உங்களுக்கு? அப்பதாங்க பரலோகத்துல போய் பாட முடியும். சில பேர் நினைச்சுக்கிறாங்க, நான் இந்த உலகத்துல எப்படி இருந்தாலும் இருந்துட்டு போயிடுவேன், திடீர்னு போய் பரலோகத்துல தேவ தூதனா மாறிடுவேன். ஒண்ணுமே இல்ல. இந்த உலகத்துல எப்படி மாறி எந்த நிலைமையில இருக்கோ அதான் ஃப்ரீஸ். அப்படித்தான் பரலோகத்துல போய் சேர போற. இந்த உலகத்துல பரிசுத்தமாக்குதல்ல போறியா, அங்க போய் இங்க பாடிக்கிட்டு இருக்கிறவனா இருக்கிறியா, இங்கதான் ரிஹர்சல், பிராக்டிஸ் எல்லாம் இங்கதான். அங்க போனவன பிராக்டிஸ் இல்ல, இங்க பாடினவங்க தான் அங்க போய் அதை பாட முடியும். இங்க பாட்டு இருக்கான்னு நீங்க யோசிச்சு பாருங்க. இல்லன்னா இன்னைக்கு கூட அந்த பாட்டு இயேசு உங்களுக்கு கொடுக்கலாம். இந்த நாவில் புது பாட்டு. சரி, கடைசியாக இவங்களுக்கு இருக்கிற குணாதிசயத்தை பார்ப்போம். அவங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்கன்னு பாக்குறோம். பரலோகத்துல அவங்களுடைய குணாதிசயத்தை பார்ப்போம். ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே. இவங்களை பத்தி ஒரு குணாதிசயம் பாருங்களேன். இதைத்தான் நம்ம கண்ணாடியில பாத்துக்கணும். இப்ப பார்த்தோம், ஆட்டுக்குட்டியானவர் நிக்கிறாரு, 1,44,000 ஜனங்க நிக்கிறாங்க. இவங்கதான் பரலோகத்துல இருக்க போறாங்கன்னு பாத்துட்டோம். ரொம்ப இன்பமா இருக்கு, நம்ம அங்க போய் நிக்க போறோம். ஆனா கண்ணாடியில பாக்குற மாதிரி நான் அங்க போய் நிப்பனான்றது அவங்களுடைய குணாதிசயத்தை பார்த்து அந்த ரூட்ல நான் இருக்கிறேனான்னு பார்த்தா தான் எனக்கு முடியும். ஒரு டாக்டருக்கு ஒருத்தன் டாக்டர் ஆக போறான்னு இன்னைக்கு பார்த்தா சொல்ல முடியாது. நம்ம சொல்ல முடியாதா? அவன் எப்படி படிக்கிறான், எப்படி, அதெல்லாம் பார்த்து தான் நம்ம டாக்டர்னு முடியும். ஓரளவுக்கு சொல்ல முடியும். சில பேர்லாம் எப்படியோ டாக்டரா வந்துடுறாங்க, சொல்ல முடியாது. ஆனா இப்போ ஒருத்தன் படிக்கிறத வச்சு நடக்கிறத வச்சுதான்
நம்ம அங்க இருக்கோமான்னு இந்த குணாசியங்களை வச்சு பார்க்கணும். இந்த ரூட்ல நம்ம போறோமா, இதே மாதிரி பரிசுத்தமா வளர்ந்துல இந்த ரூட்ல போறோமா, அவங்களுடைய குணாதிசயங்களை ஒன்னா பாருங்களேன். வெறும் உணர்ச்சி வசமா பாடுற மக்கள் மாத்திரம் இல்ல, அவங்க குணாதிசயத்துல பரிசுத்தமாக்குதல் தெரியுது பாருங்களேன். அவங்களுடைய நெற்றியில தேவனுடைய முத்திரை இருக்கிறத பாக்குறோம். ஆரம்பத்திலே அதை பார்த்தோம் இல்லைங்களா, பிதாவுடைய முத்திரை. நம்ம போன வாட்டி பார்த்தோம். தேவனுடைய முத்திரைனா என்ன? தேவனுடைய முத்திரை பரிசுத்தாவி. நெற்றிலையும் கையிலையும்னா அவருடைய சிந்தனைகளும் அவர்படி செய்யறதும் தான். அந்த ஏவாளுக்கு பிசாசு முத்திரை அடிச்சிருச்சு. பாவம் ஒழுங்கா இருந்துச்சு, கடவுளை நம்பி இருந்துச்சு, கடவுளுடைய வார்த்தையில அந்த முத்திரை வந்ததுனால என்ன ஆச்சு? நெத்தியில முத்திரை வந்ததுனால கை போய் அந்த தடப்பட்ட பழத்தை பிடுங்கி சாப்பிட்டு பாவம் செஞ்சிருச்சு. நெற்றியில பிசாசு முத்திரை வந்தவன ரைட் ஹேண்ட் சும்மா இருக்காது, போய் கடவுள் எதை தடை செய்யறாரோ அதை போய் பிடுங்கிதான் சாப்பிடும், வாழ்க்கையை அழிச்சுக்கத்தான் செய்யும். அது வந்துருச்சு ஏவாளுக்கு. அந்த மாதிரி மக்கள் இவர்கள் இல்ல பாருங்களேன். இவர்கள் என்ன? ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள். இவங்களுக்கு 3 குணாசியத்தை பார்க்கலாம். முதலாவது கரைப்படுத்தாத, தீட்டுப்படாத. they did not defile. கரைன்னு கரெக்டா வரல, தீட்டுப்படுத்திக்காதவர்கள். ஸ்திரீகளால் தங்களை தீட்டுப்படுத்திக்காதவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? வெறும் ஆம்பளைங்களா அங்க இருக்கிறது, கல்யாணம் ஆவாதவர்களா? அப்படி இல்ல. ஒரு அடையாள புக் இல்லையா இது? அடையாள புக் அடையாளமா தான் பேசும். என்ன பழைய ஏற்பாடுல பார்த்தோம்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் எப்பவும் சியோன் குமாரதியே, எருசலேம் குமாரதியே, கன்னி வெர்ஜின் டாட்டர் ஆஃப் இஸ்ராயல், கன்னி இஸ்ராயல் அப்படின்னு கூப்பிடுவார். ரொம்ப நேசிச்சு அதை கூப்பிடும் போது என்னுடைய கன்னி எருசலேம் குமாரதியே, கற்புள்ள எருசலேம் குமாரதியேன்னு கூப்பிடுவார். அந்த இஸ்ரவேல் ஜனங்க விக்கிர ஆராதனை செய்யும் போது அவங்களுக்கு என்னன்னு கூப்பிடுவார் தெரியுமா? வேசின்னு கூப்பிடுவார். இதே புதிய ஏற்பாடுலயும் நான் உங்களை கற்புள்ள கன்னியாக கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்க இருக்கிறேன். இது ஒரு ஆவிக்குரிய கற்பை பத்தி இது பேசுது. இவர்கள் பாபிலோன்னு வேசித்தனம் செய்தவர்கள் அல்ல, பிசாசின் முத்திரையை வாங்கி பாபிலோனோடு உறவு வைத்து விக்கிர ஆராதனை செய்தவர்கள் அல்ல, கிறிஸ்துவுக்கு உண்மையா இருந்து தங்களை தீட்டுப்படுத்திக்காதவர்கள். அதுதான் பாக்குறோம். கிறிஸ்துவுக்கு உண்மையா இருந்து கற்புள்ள கன்னியா இருந்து தங்களை தீட்டுப்படுத்திக்காதவர்கள், தங்களுடைய உடன்படிக்கையில உண்மையா இருந்தவங்க. அதான் பாக்குறோம். தங்களை சுத்தமா வைத்துக் கொண்டவங்க. ஒரு வசனம் படிப்போம், 2 கொரிந்தியர் 11:2. நான் சொன்னது அதுல வருது பாருங்க. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக் கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். நான் உங்களை கற்புள்ள பியூர் வர்ஜினாக கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்க நான் உங்களை வச்சிருக்கிறேன்னா அது ஆவிக்குரிய உண்மைத்தனத்தை. கிறிஸ்து ஒருத்தர் தான் நம்மளுக்கு மனவாளன். அதை விட்டுட்டு மத்தவங்க பேச்சை நம்ம கேட்க கூடாது. கிறிஸ்துவுக்கு நம்ம உண்மையா இருக்கணும். சபையாக ஒரு மனவாட்டியாக நம்ம உண்மையா இருக்கணும். அதுக்காக நான் வைராக்கியமா இருக்கிறேன் அப்படின்ற அந்த ஒரு காரியத்தை தான் ஒரு அடையாள மொழியில போட்டிருக்கு. ஆனா அதனால இதுல போட்டிருக்கிற ஒரு உலக பிரகாரமான சரீர உறவை வச்சு ஆவிக்குரிய உறவை பத்தி பேசுது. ஆனா சரீர உறவின் உண்மையும் இதுல இருக்கு. உண்மையா இதுல இருக்கு. ஒரு ஒரு மிருகம், அதுக்கு பேர் ஹெர்மின் அப்படின்வாங்க. அந்த மிருகம் ரொம்ப ஸ்னோ இருக்கும் இல்லைங்களா, அந்த ஸ்னோ இடத்துல தான் ரொம்ப இருக்குமா. அது ரொம்ப வெள்ளையா இருக்கும். அது அதுக்கு ஏதாவது கரை வர பதிலு, அது வரும் தெரிஞ்சிருச்சுன்னு அதை வர பதிலு அது உயிரை விட்டுருமா. அதுக்கு ஏதாவது கரை ஏற்படணும்னா அது கரை வர பதிலு அது உயிரே போயிருமா. அதுக்கப்புறம் அது கரைப்படுத்திக்கலாம். ஆனா அது உயிரோடு இருக்கிற வரைக்கும் அதை கரைப்படுத்தவே முடியாது. அது கரை வரோன்னு தெரிஞ்சுன்னா தன் உயிரை விட்டுருமா. அப்படியே மாஞ்சிக்கு தண்ணியே சாவடிச்சுக்கோமா கரை வரோன்னு தெரிஞ்சா. அது ஏன்னா அதனோட சுத்தத்தை அவ்வளோ கேர்ஃபுல்லா அது பாதுகாக்கிற மிருகம். அந்த மாதிரி பரிசுத்தவான்களா இயேசு கிறிஸ்துவுடைய அங்க போய் நிக்கிறவர்களா நம்ம இருந்தோம்னா நம்ம தீட்டுப்படாதவர்களா நம்ம இருக்கணுங்க. அந்த பாதையில் நம்ம இருக்கிறோமா? அதுதான் நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தி கொள்ளாதவர்கள் பாருங்களேன். சாத்தானுடைய பெரிய தந்திரம் இந்த காலத்துல என்னங்க பிராக்டிக்கலா பார்த்தோம். நம்மளுடைய மைண்ட பல விதங்கள்ல தீட்டுப்படுத்தத்தான் பார்க்குது. பல விதங்கள்ல, டிவி மூலமா, இன்டர்நெட் மூலமா,
நம்ம மூளைய அவன் வாஷ் பண்ணி நம்ம செய்யக்கூடாத சிந்திக்க கூடாத காரியங்களை சிந்திச்சு செய்யக்கூடாத காரியங்களை செய்வதற்கு நம்மளை ஏவுகிறதா சாத்தானுடைய திட்டமா இருக்கு. இந்த காலத்துல மிருகத்தின் முத்திரை நான் எதங்க சொல்றது? எதை சொல்றது? ஸ்திரீகளால் தங்களை கரப்படுத்தாதவர்கள் நம்ம பாக்குறோம். உண்மையா இருந்தவர்கள், ஒரு மனைவி கல்யாணம் இருந்து அதுக்கு உண்மையா இருக்கிறது அடையாளம் என்ன? நான் கிறிஸ்துவுக்கு உண்மையா இருக்கிறேன். தங்களை கரப்படுத்திக்காத மிருகத்தின் முத்திரையா எதை பாக்குறோம்? இந்த மாதிரி தங்களை கரப்படுத்திக்கிறவங்க இந்த இன்டர்நெட் மூலமா, இந்த பொனோகிராபி மூலமா தங்களை எப்படி அழிச்சுக்கிற கோடானி கோடி மக்கள், சபையில இருக்கிற மக்கள், இவங்கெல்லாம் பரலோகத்துக்கு போறேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறது. ஒரு காலம் பரலோகத்துக்கு இவங்க போவே முடியாது. ஸ்திரீகளால் கரைப்படுத்தாதவர்கள் இவர்கள். பாருங்களேன், அது போட்டிருக்கு பாருங்களேன். அதனாலதான் உங்கள யாராவது அப்படி இருந்தா, அப்படி நினைச்சுக்கிட்டு அந்த பழக்கம்லாம் வச்சுக்கிட்டு நான் பரலோகத்துக்கு போவேன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, அது அந்த முட்டாள்தனமான பழக்கத்தை இன்னைக்கே விட்டுருங்க. அந்த நம்பிக்கையை விட்டுருங்க. ஒருபோதும் பரலோகத்துக்கு போக முடியாது. அவங்களுடைய முதல் குணம் என்ன போட்டிருக்கு? உண்மையா இருந்தவங்க, ஃபேத்ஃபுல்லா. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்திக்காதவர்கள், ஸ்திரீகளால் கரைப்படுத்திக்காதவர்கள். அதுக்கு விரோதமா நம்ம போராடணும். ரோமர்ல போட்டிருக்கிற மாதிரி மாம்சத்தின் கிரியைகளை நீங்கள் அதன்படி நடந்தால் நீங்கள் சாவீர்கள், ஆவியினாலே மாம்சத்தின் கிரியைகளை அழித்தால் நீங்கள் பிழைப்பீர்கள் என்றார். நம்ம மாம்சத்தின் கிரியைகளை அழிக்கிறவர்களா இருக்கணும். முதல் குணம் போட்டிருக்கு பரலோகத்து இருக்கிறவங்களுக்கு. அந்த படத்தை பார்த்தா நான் அந்த ரூட்ல போவேனா, முதல்ல நான் என்ன செய்யணும் தெரியுமா? சிந்தனைனாலேயோ இருதயத்தினாலேயோ ஸ்திரீகளால் கரைப்படுத்தாத ஒரு சுத்த வாழ்க்கைய வாழ நம்ம முயலும். அதான் பாத்துக்கணும். ரொம்ப கஷ்டம்தான். ஐயோ எல்லாரும் செய்யறாங்களே, எல்லாரும் அப்படி போறாங்களே, எல்லாரும் நம்ம எல்லாரும் இல்லையே. அதுக்காக நம்மள தேவன் தெரிந்து கொண்டார். இது மாறுபாடான சந்ததி, மிருகத்தின் முத்திரையுடைய சந்ததி, எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனா தேவ ஜீவ புஸ்தகத்தில் யாருடைய பேர் இருக்கோ அவங்க அந்த முத்திரை வாங்க மாட்டாங்கன்னு போட்டிருக்கு இல்லையா? நம்ம வாங்கலாமா? அப்படி போய் எல்லாரும் செய்யறாங்க. ரொம்ப கஷ்டம்தான். ஆனா நித்திய காரியத்தை இதுக்கு எடுத்து விட்டுரும், உங்களை நரகத்துக்கு கொண்டு போய். ஸ்திரீகளால் தங்களை கரப்படுத்தாதவர்கள், அப்படி ஒரு சுத்த வாழ்க்கையை வாழ்கிற பாதையில் நம்ம ஆரம்பிக்கணும். சரி, அடுத்ததாக கற்புள்ளவர்கள் இவர்களே. கற்புள்ளவர்கள் பாருங்களேன். அப்புறம் ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றவர்கள் இவர்களே. முதலாவது அவருடைய குணாசியம், அவங்க தங்களை தீட்டுப்படுத்திக்காதவர்கள். இரண்டாவது ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் பின்பற்றுகிறவர்கள். இவர்கள் உண்மையான சீஷர். ஒரு விதத்துல சொன்னா இயேசு என்ன சொன்னார்? இந்த உலகத்தில் என்னை பின்பற்றுகிறவன் எப்படிப்பட்டவன்? அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வரணும். நான் எங்க போனாலும் வரணும், இல்லைங்களா? இல்ல ஆண்டவரே எங்க அப்பாவை போய் அடக்கம் பண்ணிட்டு வரேன் அப்படியெல்லாம் அவங்க வந்திருக்க முடியுமா? ஆட்டுக்குட்டியாண்டு எங்க போனாலும் போனவங்க அவங்க எல்லாம் வர முடியல. பாருங்களேன். இல்ல ஆண்டவரே நான் முக்கியமான இது இருக்குது, அதை செஞ்சுட்டு நான் வரேன், அப்படி வந்தவங்க எல்லாம் வர முடியுமா? இங்க வர முடியாது. உண்மையான சீஷர் அந்த சீஷத்துவத்தின் தியாகத்தை செஞ்சவங்க, தகப்பனையோ தாயோ மனைவியோ சொந்த ஜீவனையும் வெறுக்காவிட்டால் அவன் என் சீஷனா இருக்க முடியாது என்றார். அப்படி உண்மையா இருந்தவங்க. ஆட்டுக்குட்டியாளர் எங்க போனாலும், ஆட்டுக்குட்டியாளர் என்ன சொன்னாலும் அவர் பின்பற்றி போற சீஷர்களா நம்ம. அவங்க தாங்க பரலோகத்துல இருக்க போறாங்க. அவர் கிளியரா இங்கேயே சொல்லிட்டாரு. சொல்லல இதெல்லாம் நீ செய்யாம உள்ள என் பின்னாடி வர முடியாதுப்பா, வேஸ்ட் பண்ணாத அப்படின்றார். உண்மையான சீஷர்களா நம்ம இருக்கிறோமா? இயேசுக்கு சீஷத்துவத்தின் விலையை அறிந்து அதுக்கு தியாகம் செய்கிறவர்களா இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்களா. அவர் விலை உயர்ந்த முத்தாக உள்ளது உரியதெல்லாம் விற்கிறதுக்கும் ரெடியா இருந்து ஆட்டுக்குட்டியான எங்கே போனாலும் அவர் பின்னாடி போறவர்களா நம்ம இருக்கிறோமா? அதை நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். உண்மையான சீஷர்கள், என்னுடைய ஆடு என் சத்தத்தை கேட்கும், அது என்னை பின்தொடர். அதான் வரும், மத்தது வராது. மத்தது கல்ற இது அப்பாவை அடக்கம் பண்ற வேலை இருக்கும், மத்ததுக்கு அங்க பண்ற கல்யாணம் பண்ற வேலை இருக்கும், மத்ததுக்கு மாடு வாங்குற வேலை இருக்கும், நிலம் வாங்குற வேலை இருக்கும், ஏதோ இருக்கும். ஆனா என்னுடைய ஆடுகள், ஆட்டுக்குட்டியாக எங்கே போறாரோ அவர் பின்னாடி வருகிறார். அவங்கதான் பரலோகத்துல இருக்க போறாங்க. பாருங்களேன், அவங்கதான் பரலோகத்துல இருக்க போறதா பாக்குறோம். சரி, அடுத்தது படிப்போம். உங்களுடைய குணாசி இல்ல ஒரு பாயிண்ட் பாருங்களேன். ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவர்களை பின்பற்றுதான், அதுக்கு பேர் தாங்க பரிசுத்தமாக்குதல். ஆட்டுக்குட்டியா எங்க போனாலும் பின்பற்றுனா, இப்ப எங்க இஸ்ரவேல்ல தேடி ஓடணுமா? அவர் எங்கெங்கெல்லாம் நடந்தாரோ அவங்க எல்லாம் போய் ஒரு நட போட்டு வருவோம்னு இல்ல. என்ன இப்ப பின்பற்றுதுன்னா அவரை
அவருடைய வசனத்தை பின்பற்றத்தான். அவர் மத்தேயுல எங்கெல்லாம் போறாரு அவர் பின்பற்றி அவர் என்ன சொல்றாரு அதெல்லாம் வாழ்க்கையில கடைபிடிக்கிறது தான். நம்ம யோவான்ல எங்கெங்கெல்லாம் போனார் அதை பின்பற்றி கடைபிடிக்கிறது தான். அவர் என்னென்னலாம் சொன்னார் அதை பின்பற்றி. இப்ப அவர் வார்த்தையில இருக்கிறாருல்ல, அந்த வார்த்தையில அவர் பின்னாடியே போறதுதான் நம்ம வாழ்க்கை. அதை பின்பற்றி ஆட்டுக்குட்டியான எங்கே போறாரோ அங்க போறது தாங்க நம்ம வாழ்க்கை. அந்த சபையை பின்பற்றுறது இல்ல. நிறைய பேர் அதான் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. நான் சபையை பின்பற்றினா, நான் அந்த டினாமினேஷனை பின்பற்றினா, அந்த மனுஷனை பின்பற்றினா பரலோகத்து இல்ல. இவங்க யாரை பின்பற்றினவங்க? ஆட்டுக்குட்டியானவர் பின்பற்றினவங்க, மனுஷனை பின்பற்றினவங்க அல்ல. அவருடைய வார்த்தைகள் அவருடைய சிந்தனைகளை பின்பற்றினவர்கள். அதான் ஏன்னா ரட்சிப்பின் பெரிய காரியம் என்னன்னா நம்மள கிறிஸ்து மாதிரி ஆக்கருத்தான். அவர் பின்பற்றணும் நம்ம அது ஆவறதுக்கு. சரி, அடுத்தது வேகமா பார்ப்போம். இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். நம்ம அதை பார்த்தோம் இல்லைங்களா? எல்லா மனிதர்களை விட இவங்க தான் முதல் பலனா ஆண்டவருக்கு படைக்கணும்னு தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. ஸ்பெஷல் பீப்புள், வெரி ஸ்பெஷல் பீப்புள். அப்புறம் இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை. முதலாவது அவங்க தீட்டுப்படாதவர்கள், அந்த குணம் பார்த்துக்கணும். ஸ்திரீகளால் தங்களை தீட்டுப்படுத்திக்காதவர்கள், சுத்தமா இருந்தவர்கள். ரெண்டாவது உண்மையான சீஷத்துவத்துல வளர்ந்தவங்க. மூன்றாவதாக அவங்களுடைய குணம் உண்மையான ஊழியக்காரங்கன்னு சொல்லலாம். உண்மையை பேசுறவங்க, உண்மையான ஊழியக்காரங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பாக்குறோம் இந்த அதிகாரத்துல இந்த மிருகம் என்ன பண்ண பாக்குது? எல்லாருக்கும் முத்திரை போட்டு என்ன பண்ண பாக்குது? தன்னுடைய பொய்ய விற்க பாக்குது, தன்னுடைய வஞ்சனைய விற்க பாக்குது இல்லைங்களா? பொய்ய சொல்லிதானே எல்லாரையும் சேர்க்க பாக்குது, பொய்ய சொல்லிதானே எல்லார்கிட்டயும் வர பாக்குது. ஆனா சபைக்கு அதுக்கு முன்னாடி என்ன பேரு? உண்மையான சாட்சிகள். 2 சாட்சிகள் நம்ம பாக்குறோம், உண்மையான சாட்சிகள். இயேசுக்கு உண்மையா சாட்சி கொடுத்தாரு. இவர் வாயில இருந்து உண்மையான சாட்சி தான் வந்துச்சு. உண்மையான ஊழியக்காரர்கள் இவர்கள் ஒரு விதத்துல சொன்னா. ஏன்னா அவிசுவாசிகளுக்கு பேரே சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்கிறவங்கன்னு பேரு. ஆனா இவங்க அப்படி இல்லை, உண்மையா சாட்சி கொடுக்கிறவங்க. they are blameless. அவங்க வாயில இருந்து கபடமே வராதவர்கள். ஒரு வசனம் படிப்புமே, 3:9. அங்க யூதர்களை பத்தி சொல்லும் போது அவங்க எப்படிப்பட்டவங்க, பொய்யரா இருக்கிறாங்கன்றாரு பாருங்களேன். இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரின் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக யூதர்கள் அல்லாதவர்கள் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்கள். இவர்கள் பொய் சொல்லுகிறவர்கள் அந்த மாதிரி இல்லை. இவங்க தங்களை கிறிஸ்தவங்கன்னு சொல்லிக்கிட்டு அந்த கிறிஸ்தவங்களுக்கு ஏற்ற நடத்த வாழ்க்கை இல்லாதவர்கள் அல்ல இவங்க. அவங்க யூதர்ங்கன்னு சொல்லிக்கிறாங்க, ஆனா என்ன சொல்றாங்கன்னா பொய் சொல்றாங்க. அவங்க யூதர்களே இல்ல, அப்படிப்பட்டவங்க இல்ல. இவங்க அவங்க வாயில இருந்து கபடமும் பொய்யும் வராதுன்னா அவங்க வாயில சொல்ற அறிக்கைக்கும் அவங்க வாழ்க்கைக்கும் ரொம்ப ஒத்துப்போகும். அவங்க என்ன வாயில சொல்லுவாங்களோ அவங்க வாழ்க்கைக்கும் அது ரொம்ப ஒத்துப்போகும். அதுக்கு உண்மையா வாழ்வனும் பார்ப்பாங்க. அப்படி இல்ல அவங்க சொல்லிக்கிட்டு கிறிஸ்தவன்னு சொல்லிக்கிட்டு வாழாதவர்கள் அல்ல. ஏன்னா இயேசு சத்தியத்தையே பேசினவர், நானே சத்தியம் இல்லைங்களா? நானே சத்தியம். அவர் ஒரு பிலாத்துக்கிட்ட நின்று நான் தான் சத்தியத்தின் ராஜானவர். அவர் ஒரு பொய்ய சொல்லியிருந்தா அவர் உயிரையே காப்பாத்திக்கிட்டு இருந்திருக்கு. சிலுவை மரணம் வந்தாலும் பரவாயில்ல, சத்தியத்தை தான் பேசி உயிரை விட்டவர். அவரை பின்பற்றுகிறவங்க இவங்க எப்படி இருக்குவாங்க? சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணான்னு இருக்கணும். ஒரு போதும் இல்லை, அவங்க அப்படி பரலோகத்துக்கு போக முடியாது. உண்மையான சாட்சிகள்னு சொன்னா என்ன? உண்மையான ஊழியக்காரர்கள், ஆட்டுக்குட்டியானவரை பின்பற்றுகிறவர்கள். சரி, நம்ம இதோடு முடிப்போம். இந்த பரலோக காட்சி என்ன காமிக்குது? ஒரு விதத்துல பெரிய உற்சாகம். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் என்னதான் ஆர்ப்பாட்டம் நடந்தாலும் அவன் சேர போறான். சேர்ந்து அவங்களுடைய பெரிய துதிய, பெரிய ஆரவார்த்தை, பரவலான அந்த திரளான தண்ணீர் போல ஒரு துதி, இடி முழக்கங்கள் போல சத்தம், ஆனந்த சுரமண்டங்கள், ஆனந்தம் நிறைந்த ஒரு பாட்டு, புது பாட்டை அவங்க பரலோகத்துல பாடுறாங்க. அது மீட்பின் பாட்டு. அவங்க பாடுற பாட்டு வேற யாருமே பரலோகத்துல பாட முடியாத ஒரு நிலையில இருக்கிறத பாக்குறோம். அடுத்ததாக அவங்களுடைய குணாதிசயத்தை கண்ணாடில பாக்குற மாதிரி பாக்குறோம். நம்ம அங்க இருப்போமா? என்ன செய்யணும்? 3 காரியம். நம்மள ஸ்திரீகளால் கரப்படுத்தாத ஒரு வாழ்க்கை அந்த ரோட்ல போகணும். 2வது உண்மையான சீஷத்துவம்னா எது இருந்தாலும் இயேசுவை நான் பின்பற்றுவேன். தகப்பன் தாய் என்ன சொன்னாலும் அவரு இயேசுவை பின்பற்றுவோம். அவங்கதான் ஆட்டுக்குட்டியானது, எங்க போனாலும் போறவங்க தான் அங்க போய் சேர்ந்தவங்க. 3வதாக உண்மையானவர்கள்.
அவங்க சிங்காசனத்துக்கு முன்பதாக மாசில்லாத நிக்கிறவர். சரி, ஜெபம் சரி.